भक्तजनार्तिगन्तु पितृत्वमन्येषु अभिचारितोर्णं सम्भेवदार समन्यवग्नं लक्ष्मीपदं शरणं प्रपद्ये यो नित्यं श्रीविष्णुचित्तपुरनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्द्र योगदृश्यां साक्षात् मां करुणया कमलापुवान्यां गोदावनं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैकरुक्मव्यामोदस्तराणि अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाक्ति प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीमद्ग्रन्थशठारि सम्यमिवरानब्दागमहत्त्वद्वयं श्रीमद्वीररघुत्वराति षडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशीयते कारुण्यवीक्षास्पदम् सेवे रंगधुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीदीर्घकटाक्षलब्धे त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यदुर्विग्वाकुलिक्तं श्रीरङ्गनाथविजयकरमाश्रयामः नीलातुङ्गस्तनगिरितरी सुतमुद्भवति कृष्णं पारार्त्यं संस्कृतविरसितमध्यापयन्ति सोच्छिष्टायां श्रीनिकृतं व्याफलाकृतिं गोदादस्यमिदं भूयेवास्तु भूयः अन्वयर्भुवयाण्डान् அடங்கற்கு பண்ணதிருப்பாவை முழுவதை மிஞ்சியால் பாடி கொடுத்தாள் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல் யூரி கொடுத்த சுகுடியே துல்பாவை பாடி உழவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர் கண்ணை திடீர்ன இம்மாற்றம் நாம்படவா வண்ணமே நுருகி மாலே மணிவண்ணா மாறுகள் நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியர் ஞாலப்பெயர்லாம் நடுங்க பாலன் அவண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பார் உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு திசைப்பாரே கோல விளக்கே புதிய விதானமே ஆள் இலையாய் இருளேலோர சுவாவாய். இன்னைக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டிய பாசுரம். அன்று உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குளிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று உடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகளுக்கன் எங்கையில் வேறு போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறிகொள்வான் இன்றியாம் வந்தோ இலங்கேலோ நம்பாவாய். இவா போன பாசுரத்துல இப்படி நடந்து வந்து அவன் திருப்பள்ளி உணர்ந்திருக்கக்கூடிய அறையிலிருந்து சிம்மாசனத்துக்கு சீரிய சிங்காசனத்துக்கு இப்படி எழுந்தருளி நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து வரணும்னு சொன்னா அதுக்காக அவன் நடந்து வரான். நடந்து வரும்போது அவனுடைய திருவடியை பார்த்து அதுல இருந்து இவாள் மங்களாசாசனம் பண்றான். அதாவது இப்ப மேல மங்களாசாசன பாசனம் இது ஒரு பல்லாண்டு பாசனம் மாதிரியா. அதாவது பகவானுக்கு மங்களாசாசனம்னா சின்னவா பெரியவாளுக்கு நல்லது ஏற்படணும்னு நினைக்கிறது. அதாவது பெரியவா சின்னவாளுக்கு சொல்றது ஆசீர்வாதம்னு சொல்றோம். நன்னா இருக்கணும் குழந்தைகள் அப்படின்னு கீழே இருக்குவாத தன்னிடத்துல கீழ்நிலையில இருக்குவாத நன்னா இருக்கணும்னு அவ வாழ்த்துறது என்பது ஆசீர்வாதம்னு சொல்றோம். கீழ்நிலையில இருக்கா மேல் இருக்குவாத பத்தி அவ நன்னா இருக்கணும்ன்ற எண்ணத்தோட போற்றுறது என்பது மங்களாசாசனம்னு சொல்றோம். இந்த மங்களாசாசனத்தை பண்ற. இப்போ ஏற்கனவே பார்த்தோம் 10 பாசுரத்தாலே 10 பாகவதால எழுப்பினா அது ஒரு திருப்பள்ளி எழுச்சி. திருப்பாவையிலே திருப்பள்ளி எழுச்சி எப்படியானா தொண்டர்பி ஆழ்வார் அரங்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினாரோ அது மாதிரி அரங்கன் அடியார்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினா. அது மாதிரியாக பெருமாள் எப்படி திருப்பல்லாண்டு பாடினாரோ அது மாதிரி இவளுடைய திருப்பல்லாண்டு திருப்பாவையிலே திருப்பல்லாண்டு என்று சொல்லும்படியாக இருக்கிறது இந்த பாசுரம். அதுல இப்ப பகவான் திருப்பள்ளி அறையிலிருந்து சிம்மாசனத்துக்கு வரும்போது அவனுடைய நடையழக பார்க்கிறா. நடையழக பார்த்து அவனுக்கு பல்லாண்டு பாடுறா. அன்றி உலகம் வளர்ந்தாய் எடு போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்டு புனிதாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று உடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகளுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறிகொள்வான் இன்று யாம் வந்தோம் இலங்கேலோரம் பாவாய். அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய். அன்று என்று சொன்னதுனாலே அதாவது உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல பல்லாண்டு பாடுவார்கள். அன்புன்னு இருந்துச்சுன்னா சின்னவாக பார்த்து ஆசீர்வாதம் நல்லா இருக்கிறதுன்றது எப்படி போடுவோம். அது மாதிரி ஒரு வஸ்து அளவு கடந்த அன்பு அதாவது பல்லாண்டு பாடுறது பறவை காந்திகளுக்கு தான் ஏற்படும், மொத்தவாளுக்கு ஏற்படாது. பகவான் இடத்துல கூட வேற அல்ப பிரயோஜனங்களை வாங்கிட்டு நகர்ற வாழ்க்கை பல்லாண்டு பாட தோணாது. அந்த வஸ்து எப்படி இருந்தாலும் சாதாரண அன்பு இருந்தாலும் பல்லாண்டு பாட தோணாது. அளவு கடந்த அன்பு இருக்கிற இடத்துல
அந்த வஸ்து நமக்கு எந்த வஸ்து இடத்துல அளவு கடந்த அன்பு இருக்கோ அந்த வஸ்து நீடிச்சு இருக்க வேண்டும், நன்னா இருக்க வேண்டும், சுகப்பட வேண்டும் என்கிற எண்ணமானது தோன்றுவது என்பது உண்மை. அது உணர்வு. அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த வஸ்து நம்மால காப்பாற்றப்படக்கூடிய வஸ்துவா அல்லது அந்த வஸ்துவால காப்பாற்றப்படக்கூடிய வஸ்துவாக நாம் இருக்குமா என்பது மறந்து போயிடும். அப்படி பகவானாலே ரட்சிக்கப்படக்கூடிய நமக்கு நாம் பகவானுக்கே ரட்சையை வேண்டுவோம். அது உணர்வு மேல, இந்த உணர்வுக்கு மேல கேள்வியே கேட்க முடியாது. இது வீண் தானே என்றெல்லாம் கேள்வியே கேட்க முடியாது. அது சொரூப பிராப்தம் என்று சொல்லப்படுகிறது. அது அன்அவாய்டபிள். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. அந்த உணர்வு என்பதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன பண்றோம், நம்ம காலத்துக்கு அப்புறம் கூட இந்த உற்சவம் நிற்கக்கூடாது. அப்போ அந்த உற்சவத்துக்கு மேல இருக்கக்கூடிய வாழ்க்கை ஈடுபாடு என்ன இருக்குது, ஊஞ்சல் உற்சவம், அந்த உற்சவம், இந்த உற்சவம், மண்டபப்படி அப்படின்னு இருப்பா. சங்காலத்துக்கு அப்புறம் கூட அது நடக்காமல் இருப்பதற்காக ஒரு வைப்பு நிதி வைக்கிறா பேங்க்ல. இதுல வர வட்டியை வச்சு வருஷம் அந்த உற்சவமானது நடைபெற வேண்டும் என்று இப்படி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எந்த பெருமாள் விஷயத்துல ஒருத்தன் அப்படி வைக்கிறானோ அவனுக்கு அந்த பெருமாள் விஷயத்துல அளவு கடந்த ஆசை இருக்கு என்று அர்த்தம். அதனால இப்போ குழந்தைகளை பத்தி நாம யோசிக்கிறோம். நம்ம காலத்துக்கு அப்புறம் குழந்தைகள் எப்படி இருப்பா அப்படின்னு யோசிக்கிறோமோ, அது மாதிரியாக அன்பு மிகுந்திருந்தாலே அந்த எண்ணம் தோணும். அதனாலே இவள் பல்லாண்டு பாடுறா. பகவானாலே ரட்சிக்கப்படக்கூடிய பாகவதன் பகவானுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு காரணம் இருக்குது. அந்த உணர்வடியாக வரக்கூடிய பிரார்த்தனை இது. அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய். அவன் 2 அடி கொடுத்தா 3வது அடி கொடுக்க முடியல. இப்ப 3 அடி கொடுத்துட்டா. இந்த இலக்கியத்துல, திருப்பாவைங்க இலக்கியத்துல ஆண்டாள் திரிவிக்ரமனுக்கு 3 அடி கொடுத்தா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உப்பர் கோபானை உறங்காது இருக்கிறாய். அப்புறம் இன்னைக்கு இந்த பாசத்துல அஞ்சு உலகம் வளர்ந்தாய் அடி போச்சு. அவன் மகாபலி கிட்ட 3 அடி மண்ணு கேட்டான். இவ இலக்கியத்துல 30 பாசுரம் கொண்ட இலக்கியத்துல 3 அடிய ஆண்டாள் அவனுக்கு கொடுத்தா. அப்படி அன்றுங்கிறது இங்க குறிப்பா சொல்றோம். அன்றுன்னா பின்ன நேற்று பண்ணா இன்னைக்கு பண்ணான்னு சொல்றோமா? இன்னைக்கு காத்தால்தான் பெருமாள் லோகத்தை வந்தானா, நேற்று வந்தான்னு அர்த்தம் இல்லை. அன்று என்று சொன்னால் அதாவது அந்த நாளுடைய சிறப்பை சொல்றது. அந்த நாள் எப்படிப்பட்டது, அந்த நாள் அன்னைக்கு அந்த நாளை என்னால வாழ்க்கையே மறக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அந்த 7 நாட்கள் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த நாளை நினைச்சுமே அப்படின்னு சொல்றான். அப்ப அப்படின்னா அர்த்தம் அந்த நாளை பத்திய குறிப்பை சொல்றது. அதனால தன் விபூதிய மகாபலி அபகரித்த அன்று, அதாவது பகவானுக்கு சொந்தமான வஸ்துவை தன்னுதாக நினைக்கிறது. அப்போ அவன் விபூதியை, பகவானுடைய விபூதியை மகாபலி தன் விபூதியாக நினைத்த அன்று, அவன் அபிமானித்து தன்னாலே நியமிக்கப்பட்ட தேவதைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்த அன்று, அது மாதிரி இதை வியாஜமாக வச்சுட்டு அவன் தலையில மொத்தம் தன் திருவடியை வைக்காமல் லோகம் மொத்தம் தன்னுடைய திருவடியை வைத்த அன்று, இவ்வுலகம் வளர்ந்தாய். வன்மா வையம் என்று சொல்லக்கூடிய மென்மையான திருவடிகளில் இவனுடைய மென்மையான திருவடிகளை கொண்டு வன்மா வையத்தை அளந்தான், கருங்குடான இந்த உலகத்தை அளந்தான் என்று பல்லாண்டு பாடுகிறார்கள். அன்றைக்கு யாரும் இவனுக்கு அடி போற்றவா இல்லை. ஏன்னா அவாவா காரியம் ஆச்சுன்னு சொல்றார். அன்று இவ்வுலகம் வளர்ந்தா அடி போற்றி. நாம கோவிலுக்கு போறோம். அந்த கோவில் என்ன பண்றா, மார்கழி மாசம் 4 மணிக்கு திருவாராதனம், 5-6 மணிக்கெல்லாம் தீர்த்தம் சொல்லாதி சுட பொங்கலை கொடுத்துடுறாரு. வந்தவா என்ன பண்றா, நேற்று ஸ்ரீசன்னிதிக்கு போகும்போதே பார்த்தா 2:45 மணிக்கு இதுக்கு திருமணப்பள்ளி கைங்கரியபுரம் 2:45 மணிக்கு தீர்த்தா மாறித்த பார்த்தேன். 2:45 மணிக்கு ஐடிங்க தீர்த்தா மாறுறேன் அப்படின்னு சொன்னா, வரவா என்ன பண்றான், 6:45 வரா தீர்த்த சிடாதி வாங்குறா, சுட பெருமாள் பிரசாதம் வெண்பொங்கல் கூட வாங்கி சாப்பிட்டு போயிடுறான். ஆனா இந்த தீர்த்தம் சடாதி அந்த பகவத் பிரசாதம் கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் என்ன உழைச்சிருக்கான்றதை பத்தி அந்த ஒடுங்குற குளூர்ல 2:15-2:30 மணிக்கு எழுந்து தீர்த்தா மாறுறா. அதுக்கப்புறம் அவ கைங்கரியம் பண்றா, திருவள்ளுவர்ல கைங்கரியம் பண்றான்னா அது எவ்வளவு பெரிய காரியம் அது. ஆனா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வராது. யார் நினைப்பா, அங்க வந்தவால ஒரு 400 பேர் 300 பேர் வந்தானா எத்தனை பேர் இதை நினைக்க போறா, ஐயோ இவ்வளவு நாளைக்குதான் இந்த கைங்கரி பிறாள் இவ்வளவு முன்னாடி இருந்துருப்பா, அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் நினைக்கிறதுக்கு மனுஷா இருக்க மாட்டான். அது மாதிரி பெருமாள் லோகத்தை அளந்தானே, லோகத்தை அளந்த போது
யாரும் அவன் பார்த்தான், இந்திரன் பார்த்தான், சத்ரு தொலைஞ்சான், நமக்கு ராஜ்யம் கிடைச்சதுன்னு அவன் சத்தோடப்பட்டு இருக்கான். மகாபலி பார்த்தான், நமக்கு ஔதாரியம், அவனுக்கு ஔதாரியம் கொண்டவன் பதானியன் என்கிற பெயர் உலகத்தை நினைச்சது. அவனுக்கு ஒன்னும் நஷ்டம் இல்லை, அவன் ஔதாரியம் பெற்று போனான். இந்திரன் பிரயோஜனத்தை கொண்டு போனான், மகாபலி ஔதாரியம் பெற்று போனான். பெருமாளுக்கே அவன் பிக்ஷையிட்டவன் என்றும், அப்படி பிற்கால் சுக்கராச்சாரிய சொன்ன போது அத இதுவை மாற்றிக்கொள்ளவே இல்லை, அவன் சொன்னதுதான் அப்படின்ற வார்த்தையை மாற்றிக்கொள்ளாதவன் என்கிற புகழ் அவனை படைச்சான். சுவாமி தேசிய வீழாபுத்த வதானிய தானவயசோ நாசீர தாட்டிபடா தையக்ஷம் புலனவதன ஸ்ரைவிக்ரமோ விக்ரமஹா எப்ரஸ்தா சமுச்சித தொழிபடி விற்த்தாந்த சித்தாந்திபிகி ஸ்ரோதோபிகி சுரசிந்து அஷ்டசுஜா சௌதேஷு தோதுயதே என்று சொன்னார். பெருமாவுடைய திருவிக்கிரமுடைய அடிவைப்பு மேல் லோகத்துல போகும்போது பிரம்மா கமண்டல இருந்து அந்த திருவடியை சோதிக்க அந்த ஜலம் மேல இதுல முட்டி மோதி சூரியன் சுத்தக்கூடிய மேருமலையில முட்டி மோதி 4 பக்கம் கொட்டுறது. அது ஒரு கொடி பறக்கிற மாதிரியா இருக்கு, வெண்கொடி பறக்கிற மாதிரியா இருக்கு. அது இவனுடைய வதானியத்தை உலகம் மொத்தம் பறைசாற்றும்படியாக இருக்கு என்று வர்ணிச்ச ரீதியில அவன் பார்த்தான். அப்போ நாட்டுக்கெல்லாம் யாரும் இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானே, ஒரு சர்வேஸ்வரனா இருக்கவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானேன்னு அவனுக்கு யாரும் மங்களாசாசனம் பண்ணவா இல்லை. அதனால இன்று யாம் வந்தோம், அன்றியும் உலகம் வளர்ந்தாய், இன்று யாம் வந்தோம் மங்களாசாசனம் பண்றதுக்கு என்று சொன்னார். அடுத்தது திரிவிக்ரமாவதாரம் பண்ணதை விட கஷ்டம் இந்த திருவடிகளுக்கு ஏற்பட்டது ராமாவதாரத்துல. அங்க ஒரு அடி வச்சான், அவ்வளவுதான். இங்க அப்படி இல்லை, நடந்து போனான், காடும் மண்ணும் நடந்து போனான், சீதையும் நடந்து போனான். அப்படிப்பட்ட தண்டகாரண்யத்துல நடந்திருக்கான். அதாவது மெல்பரல்கள் குருதிசோர பரல்பாய மெல்லடிக்கல் குருதிசோர விரும்பாத காண்கிரும்பி வெயிலுரைப்ப வெம்பசி நோய் கூற இன்று பெரும்பாவியன் மகனே போகின்றாய் கேகையர்கோன் மகனாய் பெற்ற அரும்பாவி சொக்கேட்ட அறிவினையன் என் செய்கேன் அந்தோயான புஷைகிறார். காட்டை வர்ணிக்கிறார், அந்த பரல் கட்டி எப்படி காலில் குத்தும் என்பதை சாய்கிறார், அந்த வெயிலை பத்தி வர்ணிக்கிறார். அது மாதிரி கலியனும் வர்ணிக்கிறார். ஆகினாலே கண் சுழன்று பின்னும் பிறவையிற்று பேயே திருந்துலவா பொன்னவிலும் வெங்கானத்தூடு கொடுங்கதிரோன் துண்ணு வெயில் வருத்த வெண்பரம் மேல் பஞ்சரியார் மன்னன் இராமன்பின் வைதேகி என்றுழைக்கும் அண்ணனடைய அணங்கு நடந்திலதே என்று கலியனும் சாய்கிறார். அந்த ரீதியில சென்று அங்கு சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய்கள் போற்றி அங்கு சென்று நன்மை பண்ணிக்கிறோம். அங்கு சென்று புலி இறந்த தூற்றிலே செல்லுமா போலே ஒத்த புலி பிடிக்கிறான். கிராமத்துக்கு உள்ள புலி வந்து தூண் புலியை பிடிக்கிறவன் இல்ல, அந்த புலி எந்த இடத்துல காட்டுல புதர்ல பதுங்கியிருக்கோ அந்த புதருக்குள்ள போய் புலியை பிடிக்கிற மாதிரியாக ராவண வேட்டை படத்துக்கு பெறுவான். அன்று அவன் பாதிய அபகரிச்சுட்டு போய் வச்சுட்டு லோகத்துல இருக்கக்கூடிய தேவமாதர்கள்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த ஒரு புலி மானை அடிச்சு கொண்டு போய் தன்னுடைய புதர்ல வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த காரியத்தை பண்ற போது ஒரு வீரனா இருக்கிறவன் சரி இனிமேல் கிராமத்துக்குள்ள புலி வந்தா பாத்துக்கலாம். அதாவது புலி வந்து கிராமத்துக்குள்ள வந்து ஒரு பசுவை கவ்விட்டு போய் புதர் உள்ள வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கு. அப்ப லோகத்துல இருக்க ஊர்ல இருக்கவெல்லாம் இனிமேல் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு ஈட்டியை தயார் பண்ற மாதிரி இல்லை. எந்த பசுவை அந்த புலியானது இழுத்துட்டு போய் புதர் உள்ள பதுங்கி கிடக்கிறதோ அந்த புதர் உள்ளுக்கு போய் அந்த புலியையே பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் செல்லுமா போலே அங்கு சென்று புலி கிடந்த தூச்சிலே செல்லுமா போலே சென்றுன்னு எதுக்கு சாச்சா அப்படின்னு சொன்னா வழியில் விராதாதிகளை அழித்து சென்று போற வழியில வறுமை இல்லை. அந்த ராவணனுக்கு அழிக்க செல்லும் போது ராவணனை அழிக்க செல்லும் போது வழியில விராதன் முதலியவர்களை கொலை பண்ணி கொண்டு சென்று தென் இலங்கை அழகிய இலங்கை ஒரு ஊருக்கே ஸ்ரீ சப்தம் கூட சேர்த்துருக்கு. ஸ்ரீலங்கா ஸ்ரீ பாரதம் அப்படின்னா யாரும் சொல்றது இல்லை. நாம வேணும்னா ஸ்ரீயை கூட்டணும், அந்த ஊருக்கு பேர்லயே ஸ்ரீ சேர்ந்திருக்கு. அவ்வளவு அழகிய கோட்டை இஞ்சிசூழ் இலங்கை கட்டளி தனி மாறி காத்த மேகவண்ண நல்லையே இஞ்சிசூழ் இலங்கை. ஆழ்வார்கள் எல்லாம் அந்த லங்கையை சொல்லும் போது தென்னரங்கம் தென்னத்தியூரர் அப்படின்ற மாதிரி தென்னிலங்கை என்றே பதத்தை பிரயோகம் பண்றாரு. அவ்வளவு ஊருக்கே ஸ்ரீ என்கிற சப்தம் கூட கூட்டி இருக்கு. செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் ஆழ்வார் திருமசி ஆழ்வார் சொன்னதை கம்பராட்ட ஆழ்வானும்
செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேரி என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஊர் தென்னிலங்கை. அப்படிப்பட்ட ஊரு அழகிய நதிகள், அது மாதிரி மலைகள், இயற்கை வளம், வயல் வளம், இது இருந்தா மட்டும் ஊருக்கு பெருசு கிடையாது. இது எல்லாத்தை விட முக்கியமாக ஒரு ஊருக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நன் மக்கள், அந்த ஊரை சேர்ந்தவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவு இயற்கை வளம் இருந்தோம் என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இப்ப கூட தேசம் ரோடு போடுறா, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை நல்ல ரோடு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எல்லாம் ஓகே, தேவைதான் தேசத்துக்கு. ஆனா தேசத்துடைய பண்பாடு போனா விட்டு இது மொத்தம் பிரயோஜனம் இல்லை. பண்பாடு போய், மொழி போய், கலாச்சாரம் போய், மக்கள் எல்லாம் சீரழிந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்படின்னால் இவ்வளவு அகலமான 6 வே லேன், அங்கங்க ஃப்ளைஓவர், இதெல்லாம் எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். மன அமைதி முக்கியம். அதனால தென்னிலங்கை இவ்வளவு அழகான இலங்கை குழவி கூடு போலே ஹிம்சது சேர்ந்த தேசம். நாடு இயற்கை வளம் அவசியம் முக்கியம். தேசம், நதி, மலை எல்லாம் முக்கியம். இது எல்லாத்தையும் விட நல்ல மக்கள் அங்க வசிக்க வேண்டும். மக்கள் பண்பாட்டோடு இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாட்டா ரொம்ப படித்தவர்கள் இருக்கணும், ஆண்டோர்களாலே நினைந்திருக்க வேண்டும், சான்றோர்களாலே நினைந்திருக்க வேண்டும். பல்லவ நாடு பண்டிதர் உடைத்து என்று சொல்றார்கள். இந்த தேசத்துக்கு பல்லவ நாட்டுக்கு என்ன பேர் வேணா, பல்லவ நாடு பண்டிதர் உடைத்து என்று சொல்ற ரீதியில ஆண்டோர்களும் சான்றோர்களும் விளங்க வேணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம்தான் மலை, நதி அதெல்லாம். அதனால இது எப்படி இருக்குன்னா, ஊர் அழகிய இலங்கை, ஆளுபவன் ரொம்ப மோசமானவன், ராட்சசர்களுக்கு அதிகமாயிட்டார்கள், குளவி கூண்டு போலே இருக்கிறது. அதனால குளவி கூண்டு போலே ஹிம்சகர் சேர்ந்த தேசம். அதை செற்றாய், அங்கு போய் அங்க இருக்க ராட்சசர்களை, ராவணன் உரியவர்களை செற்றாய், சித்திரவதை பண்ணி சாகடித்தாய். அப்படிப்பட்டவர்களுக்கு தயை காட்டாமல் அங்கு சென்று அவர்களுக்கு சித்திரவதத்தை கொடுத்தாய். வாரணம் பொருதமாக்கும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாகும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு மீண்டு போனான். கமநாட்டாழ்வான் சொல்றான், வாரணம் பொருதமாறுவன். அதாவது வாரணம்னா சாதாரணமாக திக்கஜங்களோட சண்டை போட்டு மார்புல மேடு பள்ளம். ராமனுடைய தவ சாஸ்திர விபசித்துவம் சமயவகி கேவலம் என்று சொன்னான் விபீஷண ஆழ்வான். தவ சாஸ்திர விபசித்துவம், சாஸ்திரம் மொத்தம் வாசிருக்கான் ஒருத்தன், நேர்மை இல்லை, நடத்தை இல்லை, அந்த சாஸ்திர வாசியம் மொத்தம் வியசமாக போறது. அதை விபீஷண உபதேசம் பண்ணும்போது தவ சாஸ்திரம், மகா கெட்டிகாரன். யாரு? ராவணன் சாதாரண கெட்டிகாரன் அல்ல. அப்படிப்பட்டவன் கடைசியில காமத்தினாலே கீழே விழுந்தான். ஆகினாலே தவ சாஸ்திர விபசித்துவம் சமயவகி கேவலம், சுமையான கல்விகள். ரகசிய சுவாமி தேசியர், அமையா இவை என்னும் ஆசையினால் 63 சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று இணையா இமய வரையத்திய எத்திரன் தண்ணிய நம் சமயாசிரியர் சதித்தன் தன்னிலை MA MAD MPhil என்னவோ 26 எழுத்து காம்பினேஷன்ல போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஆத்மோ ஜீவனத்துக்கு வழி தேடிக்கலன்னு சொன்னா இது மொத்தம் சுமையான கல்விதான். சுவையான கல்வியிலே நாட்டம் இல்லாதவன் படிக்கிறது மொத்தம் கடைசியில் என்ன பண்ண போறான்? யாரா இருந்தாலும் சம்பாதிக்கிறதுக்கு பணம், அதை கொண்டு வயத்தை ஒப்பிக்கணும். அப்ப என்ன பண்ண, 4 வீடு வச்சுட்டு இருக்கான், 4 பெட்ரூம் ஹவுஸ் வச்சுட்டு இருக்கான். ஒரே நாளில 4 பெட்ரூம்லையும் படுத்துக்க முடியாது. அப்படின்னா சோம்பேறியா இருக்க சொல்ற ஆத்ம ஜீவனத்துக்கு மனுஷனாக பிறந்தா விட்டு ஆத்மாவை கடத்தை எதிர்க்கிறதுக்கு உண்டான படிப்பை வாசிக்காமல் வேற எந்த படிப்பை வாசிச்சாலும் அது செருப்பு தவோபாதி என்று சொன்னார் நம்பில்ல. அதனால சுமையான யா வித்யா சா விமுக்தையே, எது மோட்சத்துக்கு காரணமா இருந்தோ அதுக்குதான் வித்யை என்று பெயர். அதனால அப்படி சுமையான கல்விகள் என்று சுவாமி சாட்சிய மாதிரி தவ சாஸ்திர விபசித்துவம் சமயே வகி கேவலம். எப்பேற்பட்ட வீரன் கீழே விழுந்தா பாருங்க. வாரணம் பொருதமா இருக்கும், திக்கஜங்களோட சண்டை போட்டு மார்புல எல்லாம் தழும்பு மேடு பள்ளம், அதை அப்படியே தனக்கு அடையாளமாக பெற்றிருப்பவன். வாரணம் பொருதமா இருப்பன். வரையினை எடுத்ததோட குபேரனிடத்திலிருந்து விமானத்தை பறிச்சுட்டு வந்த போது இமயமர தடங்களாக இருக்க நந்தினி சுத்திட்டு போ அப்படின்னு சொல்ல அந்த இமயமலையே ஆட்சி பார்த்தவன். அப்படிப்பட்ட வரையினை எடுத்த தோழன். நாரத முனிவர் கேட்ப இப்ப இது ரெண்டும் சரீரத்தோட சக்தியை சொல்லுது. இமயமலையை அசக்கி காட்டுவதும் திக்கஜங்களோடு போர் புரிஞ்சு மார்புல தழும்புரி ஏறுவதும் உடல் வலிமையை காட்டுவது. நல்லா வாசியவனவன். நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உழைத்தன் ஆகும். நாரதர் கொண்டாடும்படியாக சாமவேதத்தை தெரிந்து கொண்டிருந்தவன். நயம்பட உரைத்தனாகும், நாவன்மை சொல்லப்பட்டது. தாரணி மௌலி பத்தும்,
கழுத்துல மாலை சாத்திக்கிறது இல்லாமல் ஸ்ரீனிவாசன் மற்றவாளுக்கெல்லாம் கிரீடத்துல மாலை சாத்த மாட்டான். ஸ்ரீனிவாசன் மட்டும் கிரீடத்துல மாலை இருக்கும். பிரசித்தமான போட்டோல இருக்கிற அது மாதிரி அவன் பூச்சென்ற தன்னுடைய கிரீடத்திலாம் சாத்தி கொண்டிருந்தான். அதனால தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த சந்திரஹாசம் என்று சொல்லக்கூடிய வாள், யாரு சிவனிடத்திலிருந்து பெற்ற வாள், வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். வீரமும் களத்தே போட்டு, இதுல வீரம்ன்றது குணம். ஒரு சிலரை போட்டுப்பான். சங்கரன் கொடுத்த வாளை போட்டுட்டு போலாம். மார்பை எப்படி போட்டுட்டு போக முடியும்? மார்பை யாரும் போட்டு போக முடியாது, தோலை போட்டுட்டு போக முடியாது. ஆகினால நாவை போட்டுட்டு போக முடியாது, வீர இதெல்லாம் போக முடியாது. சங்கரன் கொடுத்த வாழவானா கீழே போடலாம், மற்றதை எப்படி போட முடியும்? அப்படி இருக்குச்சு மார்பை தோலை எப்படி போட்டுட்டு போக முடியாதோ அது மாதிரி வீரம் என்பது குணம். அவன் திரும்பி போனான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்போட தான் திரும்பி போனான்னு அர்த்தம். அவன் திரும்பி போனான்னு அர்த்தம் தோலோட தான் எப்படி திரும்பி போனான் அப்படின்னு அர்த்தம். அவன் திரும்பி போனான் நாக்கோட தான் திரும்பி போனான்னு அர்த்தம். அப்போ அவன் இதோட தான் போயிருக்கான். சங்கரன் கொடுத்த பாலவானா போட்டுட்டு போயிருக்கான்னு இருக்கட்டும், இதெல்லாம் போட முடியாது, வெப்பன்ஸ் இல்லை. அது அப்போ அவன் திரும்பி போயிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவமானப்பட்டு போயிருக்கான்னு அர்த்தம். அப்படி எல்லாத்தோட பண்பை விட்டுட்டு போகவே முடியாது. இப்ப சூப்பனையாவது மூக்கு அறிஞ்சான், கால் அறிஞ்சான், மூக்கு காது இல்லாத அவள் திரும்பி போனான், விடவே முடியாது. அந்த பண்பு என்பது இருக்க அத வீரமும் களத்தை போக்கி வீரத்தையும் போர்க்களத்துல போட்டு போனான். அந்த சிவன் கொடுத்த வாளை எப்படி போர்க்களத்திலே போட்டு சென்றானோ அப்படி தன்னுடைய வீரம் என்கிற குணத்தையும் போட்டு சென்றான் என்று சொன்னான். அப்படின்னா என்ன சொன்னா, அவ்வளவு அவமானப்பட்டு போனான் என்று அர்த்தம். வாழ்க்கையில பெரியவன் தோற்று போனான் என்று சொல்வது. ஏன்னா பண்பை எவனாலையும் விட முடியாது, பண்பையும் விட்டுட்டு போனான், அவ்வளவு அவமானப்பட்டு போனான் என்று சொல்ற. ஆகையினாலே கலியன் இதை சொல்லும் பொழுது சீதைக்கு நேராவன் என்றோ நிசாசரிதான் வந்தாளை, அதாவது சுவாமி தேசிகன் சொன்னார் அந்த ரெண்டு விட்டுட்டு போனத வாரணம் பொருத மாறுக்கும் வரையினை எடுத்த தோளும் அத சுவாமி சாட்சிய போது கிருத்துகர சிகரி கந்துக விசுத்யுன்முக ஜகதரும் துத ஜிரஹரி தந்தி தந்த தந்துர தசவதன தமன குஷல தசசத புஜ நிருபதி குலருதிர பரித தடாக தற்பித பித்ருக பிருகுபதி சுகதி விகதிகர நதபருடிஷு பரிகா. அதாவது கிருதுகர சிகரி கந்துக, அவன் இதுவே இந்த அசைக்கி பார்த்தான், அத பந்தாக எடுத்து இமயமலை அவனுக்கு ஒரு பந்து விளையாட்டு பந்தாக வைத்து கொண்டான். ஜகத்துக்கெல்லாம் கொடூரமான வெறுக்கத்தக்க செயலை செய்யக்கூடியவனாக இருந்தான். அத கிருதுகரன் தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன், மாமனாரான தக்ஷன் பண்ண யாகத்தை தடுத்தான். யாரு? சிவபெருமான். அவனுடைய மலை இருக்க, இமயமலை இருக்க, அத கந்துகம் பந்து விளையாட்டு பந்த போலே ஆட்டினான். அப்ப வாரணம் பொருதம் மாறுகின்றத இந்த கவிர கட்சித்த சாய்கிற தன்னுடைய மாமனாரான தக்ஷனுடைய யாகத்தை கெடுத்த சிவபெருமானுடைய மலைய பந்தாக ஆட்டினவன். அது மாத்திரம் இல்ல, ஜகத் அருத்துத தேசத்துக்கெல்லாம் கொடூரமான செயல்படப்படுவான். ஜிதஹரி தந்தி தந்த தந்துர வாரணம் பொருத மாறுவன் வரையினை எடுத்த தோழன் முதல்ல சொன்னார். வாரணம் பொருத மாறுவன் சுவாமி தேசிகன் இரண்டாவது வச்சார். ஜிதஹரி தந்தி தந்த தந்துர தசவதன தமன குஷல அட்ட திக்கஜங்களுக்கு அதனோடு பொருந்ததினாலே ஏற்பட்ட மேடு பள்ளங்களுடைய மார்பை உடையவன். அவன் தமன குஷல தசசத புஜ நிருபதி குலருதிர, அவனை விளையாட்டு காட்டினா காத்த வீரியன். அதாவது இப்படிப்பட்ட ராவணனுக்கு யாரை கண்டா பயம்னா காத்த வீரியனை கண்டா பயம். அந்த கார்த்தவீரியனுக்கு யாரு கிட்ட பயம்? பரசுராமன் கிட்ட பயம். கார்த்தவீரியன் தன்னுடைய தகப்பனை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த கார்த்தவீரியன் முதலான அந்த அந்த ராஜாக்குடைய வம்சத்தை கொலை பண்ணி அவருடைய ரத்தத்தை ஒரு தடாகமாக்கி அந்த தடாகத்துல தன்னுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணவன் பரசுராமன். அதனால அந்த பரசுராமனுடைய தபஸுக்கு தாப்பால் போட்டான். இந்த தபஸாலே பரசுராமன் போக வேண்டிய உயர்ந்த கதிக்கு தாப்பால் போட்டான்னு சொல்ற சுவாமி தேசிகன். விதகரி விகரிகன் நகபருடிஷு பரிகா, தன்னுடைய அம்பு தாப்பாலா மாறி இருக்கு.
அந்த பரசுராமனுடைய தபஸினாலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய மேல் உலகத்துக்கு தாழ்பாலாக்கப்பட்ட அம்பை உடையவனே என்று சுவாமி தேசிகராகிறார். அப்போ இதெல்லாம் விடலாம். இந்த வீரமும் களத்தை போக்கி அப்படின்னு சொன்னாது கலியன் சாட்ச எப்படி அவன் வீரத்தையும் களத்தை போக்கிறத தன் சீதைக்கு நேராவன் என்றோ இதெல்லாம் சென்று அங்கு தென்னிலங்கை ஷெட்ராய் என்ற சப்தத்துக்கு ஷெட்ராய் திரள் போற்றி ஷெற்றமுடையவனுடைய திரளுக்கு பல்லாண்டு குணத்துக்கு பல்லாண்டு பாடுறா. பெருமாளுக்கு பல்லாண்டு இல்ல, பெருமாளுடைய குணங்களுக்கு பல்லாண்டு பாடுறா. முதல்ல அடிக்கு பல்லாண்டு பாடினான், இப்ப அவருடைய குணத்துக்கு பல்லாண்டு பாடுறா. தன் சீதைக்கு நேராவன் என்றோ நிஷாசரிதான் வந்தாரை. இந்த ஷெட்ரா என்கிற சொல்லு டக்குன்னு அடிச்சு கொலை பண்றது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதம் பண்ணி அவனை அறிய வச்சார். தன் சீதைக்கு நேராவன் என்றோ நிஷாசரிதான் வந்தாலை கூறார்ந்தவாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்து அவர்க்கு மூத்தோனை வெண்ணரகம் சேரா வகையே சிலை குறித்தால். கலியனுடைய பதப்பிரயோகம்னா ரொம்ப அழகான பதப்பிரயோகம். தன் சீதைக்கு நேராவன் என்றோ நிஷாசரிதான் வந்தாலை. சீதைக்கு நான் எந்த விதத்துல குறைஞ்சவோ, சீதையை விட்டுட்டு என்ன வச்சுக்கோ. தன் சீதைக்கு நேராவன் அழகுல எதுல நான் குறைஞ்சவோ சீதைக்கு என்று நிஷாசரிதான் வந்தாலை கூறார்ந்த வாளால் கொடி மூக்கும் காதிரண்டும் ஈரா விடுத்தவர்க்கு ஈரா விடுத்து அவளை காது மூக்கு அறிஞ்சு அவளுக்கு மூத்தோனை அவளுக்கு தமையனாக இருக்கக்கூடிய ராவணனை வெண் நரகம் சேராவையே சிலைகுனித்தான். நரகத்துக்கு போகாதபடி அவன் மேலே அம்பு தொடுத்தான். என்ன நரகத்துக்கு போகாதபடி அம்பு தொடுத்தானா? அவனை கொலை பண்ணி நரகத்துக்கு அமிச்சான்னு தானே சொல்லணும். அவன் நரகத்துக்கு போகாதபடி அம்பு தொலைச்சான்னா என்ன அர்த்தம்னு சொல்லி குழப்பி அவனுக்கு வீர மரணம் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம் இல்லாமா அப்படின்னு ஏதோ யோசிச்சுட்டு ஆச்சாரியாலாம் யோசிச்சுட்டு இருந்தார். நஞ்சியர் பார்த்த இதுக்கு சரியான அர்த்தம் கிடைக்கணும்னா பட்டரை கேட்கணும் அப்படின்னு. பட்டர் ஒண்ணு வெண் நரகம் சேரா வகையே சிலகுனித்தார். அவனுக்கு வீர மரணம் கொடுத்தோ நரகத்துக்கு அனுப்பாம சொர்க்கத்துக்கு அமிச்சா இந்த அர்த்தம் சொல்றது பொருந்தாது. ஒருத்தன் நரகத்துக்கு போனோம்னா என்ன பண்ணணும்? பாபம் பண்ணணும். அந்த பாபத்தை அழிச்சுட்டா நரகத்துக்கு போக முடியாது. அப்போ ஒருத்தன் நரகத்துக்கு போகணும், அந்த நரகத்துக்கு போக முடியாது, பாபத்தை அவன் பண்ணணும். அந்த பாபத்தை அழிச்சுட்டா நரகத்துக்கு அவனால போக முடியாது. இவனுக்கு இங்கேயே நரகத்தை கொடுத்துதான் நாம சொல்லுவோம், எனக்கு ஜென்மத்திலேயே நரகம், எனக்கு கண்டிப்பா நரகம் கிடைக்காதுப்பா. ஏன் அப்படின்னா இங்கேயே எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன், துக்கத்தெல்லாம் இங்கேயே அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு லோகத்துல சொல்றாருன்னு. அப்படிப்பட்ட இந்த சப்தத்துக்கு இதுதான் ரசிக்கும். இந்த அர்த்தம் தான் கலியனுடைய திருவுள்ளத்துக்கு பொருந்தும். இந்த அர்த்தம் தான் பொருந்தும் ரசிக்கும் என்று அவனா வெண் நரகம் அவற்கு மூத்தோனை அந்த சூர்பனகைக்கு தமையனை வெண் நரகம் சேராவகையே சேகரித்தான். நரகத்துக்கு போகாதபடி அவன் மேலே அம்பை பிரயோகித்தான். நரகத்துக்கு போகாதபடினா கொலை பண்ணி நரகத்துக்கு தானே அனுப்பிச்சான்னு சொல்லணும். அப்பதானே ராமனுக்கு போயினா அது போல் இல்ல, அவன் மாண்டான். ஆனா நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு நரகத்துக்கு போகிறதான பாபத்துக்கு எல்லாம் பலனை இங்கேயே கொடுத்துட்டான். எப்படி கொடுத்தான்? இவன் எதிர நிக்கிறது, அம்ப போட்டுறது, அவனுக்கு பயம் கிளம்புறது, இவனை வில்லும் கையுமா பார்த்த உடனே அவன் தொட நடுங்கி அப்புறம் அடின்னு அடிச்சு நாளைக்கு போயிட்டு வரான். ஒரு மகாவீரனை நாளைக்கு போயிட்டு வா. ஒரு மகா பண்டிதர் சபைக்கு வர வார்த்தை, அவர் நல்ல பண்டிதர், அவர் சபைக்கு வர தோல்வியே காணாதவர் யாரிடத்துலையும், நல்ல பிரசித்தியும் உலகம் மொத்தம் கீர்த்தி, அவருக்கு வாக்கியார்த்தம் சொல்ல முடியாத போயிடுச்சு சபையில. அப்போ எழுந்து போகணும்னு சொல்லி சம்பாவனை கொடுக்காத அமைச்சிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் நீ ஒண்ணு பண்ணும், சரியா படிச்சுட்டு நாளைக்கு விஷயத்தை சொல்லும்னு சொன்னா அதை போல அவமானம் அந்த பண்டிதனுக்கு வேற கிடையாது. அப்ப என்ன ஆகும்? நீ ஏதோ அவருக்கு பாவம் படிச்சவர் சொல்ல வரல, இன்னைக்கு ஏதோ மறந்து போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாள் மூளை வேலை பண்ணாது அப்படின்னு விட்டுட்டா பரவாயில்ல. உனக்கு இப்ப மூளை வேலை பண்ணல, சரியா பார்த்தா உனக்கு பதில் சொல்ல தெரியல, நீ படிச்சுட்டு நாளைக்கு வாக்கியார்த்தம் சொல்லணும்னா அதை விட அவனுக்கு அந்த பண்டிதனுக்கு அவமானம் வேற என்ன இருக்கும்? அத மாதிரி இவனை கொலை பண்ணி நரகத்துக்கு அமிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நரகத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டிய நரகத்தெல்லாம் பெருமாள் என்ன பண்ண, அவன் முன்னாடி நிக்கிறதும் வில்ல பிடிக்கிறதும் அவன் மனசுல கதி. என்னடா அவன் எவ்வளவு பேரெல்லாம் பார்த்தோம், இப்படி அவன் வில்ல பிடிக்கும் போதே நமக்கு பயம் வர்றது, இன்னும் அம்பு மேல உண்டா என்ன பண்றது அப்படின்னு அவன் பயப்படுறதும்
கடைசியில கிரீட்டம் தேர் எல்லாத்தையும் இழந்து நீ இன்னைக்கு போய் நாளைக்கு வா, நீ நாளைக்கு போய் புஸ்தகத்தை வாசிட்டு வந்து எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்ற மாதிரியாக, அப்போ நீ நான் இன்று போய் நாளைக்கு வான்னு சொல்லித்தான் பாருவோம். இதுலயே அவனுடைய பாபம் மொத்தம் போச்சு. அப்படின்னா இது அவ்வளவு சித்திரவதைன்னு அர்த்தம். அதனால வெண் நரகம் இதுதான் சொல்லணும். வெண் நரகம் சேரா வகையே சிலகுனித்தான். வெண் நரகம் சேரா வகை, அவனுக்கு வெண் நரகத்தையே கொடுக்க முடியாது, அப்படி சிலை குனித்தான் அப்படின்னு பட்ட சாட்சியார். ஏன் கொடுக்க முடியாதுன்னா பாபம் தான் இங்கேயே, அவன் அவ்வளவு துக்கத்தை இங்கேயே அனுபவிச்சுட்டானே, அவன் பண்ண பாபத்துக்கு எல்லாம் துக்கத்தை இங்கேயே அனுபவிச்சுட்டானே, அப்புறம் அவனுக்கு எப்படி இது கொடுக்க முடியும்? அவனுக்கு எப்படி நரகம் கொடுக்க முடியும்? நரகத்தை தான் அவன் அனுபவிச்சுட்டானே, பண்ணாத பாபத்துக்கு நரகம் கொடுக்க முடியாது, பெண்டிங் இருக்கிற பாபத்துக்கு தானே சுக துக்கத்தை கொடுக்க முடியும். அவன் பாபம் கழிஞ்சு போச்சே. வெண்ணரகம் சேரா வகையே, இன்னொன்னு வெண்ணரகம் சேரா வகை, இவன் வெண்ணரகத்துக்கு செல்லாத வகை இங்கேயே அம்பு போத்தவனை என்று அர்த்தம். அல்லது இவனுக்கு வெண்ணரகம் கூட இதுக்கு சேரா அப்படின்னா ஒப்பு சேருதல் என்று சொன்னால் ஒப்பாதல் என்று ஒரு பொருள். எப்படி எப்படிலாம் அருளி செய்யல அனுபவிச்சிருக்கானா வெண்ணரகம் சேரா வகை. இது உத்தம சுவாமி சாட்சியதுன்னு நினைக்கிறேன். இப்ப கொடுத்திருக்க பனிஷ்மெண்ட் இருக்க போர்க்களத்துல நரகத்துல அனுபவிக்க வேண்டிய துக்கம் கூட இதுக்கு சேரா ஒப்பாகாது. அப்படின்னா நரகத்துக்கு கொடுக்க வேண்டியதுக்கு அதிகமான பாபத்தை அதிகமான துக்கத்தை இங்கேயே கொடுத்துட்டான் பெருமாள் அப்படின்னு சொன்ன. இது செற்றாய்ன்றதுக்கு அர்த்தம். அப்படி சித்திரவதம் பண்ணவன். அதனால சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் பிறர் போற்றி முதல் வரியினாலே திரிவிக்ரமனுக்கு பல்லாண்டு பாடினான். திரிவிக்ரமாவதாரத்தை விட கடினமாக இங்கேருந்து நடந்து சென்று பத்னியை இழந்து புலி கூண்டு உள்ள போய் புலியை பிடிக்கிற மாதிரியாக நடந்து சென்று ஒரு எதிரியை வென்றதை சொன்னான். அது இல்லாமல் பரவாயில்ல. மூணாவது கிருஷ்ணாவதாரம், அங்கிருந்து கிருஷ்ணாவதாரத்துக்கு சேர்ந்தான். கிருஷ்ணாவதாரத்துக்கு தான் வாமனாவதாரத்தை விட ராமாவதாரத்துக்கு அதிக பல்லாண்டு பாட வேண்டும். அந்த ராமாவதாரத்தை விட கிருஷ்ணாவதாரத்துக்கு தான் அதிக பல்லாண்டு பாட வேண்டும். ஏன் பல்லாண்டு பாடணும்னா அங்கு ராவனை போலே விரோதி என்று இராய்க்க ஒண்ணாத அபாயம். ராவணாவதாரத்துல எப்பயுமே யுத்தத்துல டிக்ளேர்டு வார் எவ்வளவு பரவாயில்ல, கோல்டு வார் தான் கஷ்டம். கோல்டு வார சமாளிக்கவே முடியாது. அதே டிக்ளேர்டு வாரா இருந்தா 10 நாளோ 15 நாளோ சண்டை போட முடியும், ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். மறைமுகமான தாக்குதலை எப்பயுமே பண்ண முடியாது. எதிர எல்போர்டு போட்டு வந்தானா நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம். அவன் எல்போர்டு உண்மையில எல்போர்டு போட்டுதான் வந்தான்னா தான் கஷ்டம். அது மாதிரியாக இவன் கிருஷ்ணன் பண்றதுதான். அங்க அவன் ராவணன்றவன் மனைவியை இழுத்து கொண்டு போனான், சிறையில வச்சான். அது டிக்ளேர்டு வார், இது கோல்டு வார். கிருஷ்ணாவதாரத்துல மொத்தமே கோல்டு வார். அப்படின்னா சொல்ல தெரியாம ஒரு குறைச்ச புட்கள் கூட அவனுக்கு விரோதியாக இருந்தது, கம்சனால ஏவப்பட்டது. இதுக்குதான் பல்லாண்டு பாட வேண்டும். அதனால ராவணனை போலே விரோதி என்று இராய்க்க ஒண்ணாத அபாயம் கொன்ற மாரீஜனை போலே குற்று இராக்கி மேல் அனர்த்தம் விளைவிக்க வையாதே முடிக்க பெற்றபடி. மாரீஜனை ஒரு புத்திசாலியாக ஒரு சில பெண்கள் இருப்பார். மேல எதுக்கெல்லாம் ஒன்னா திருமாறணுமோ அதெல்லாம் ஒன்னா வரத்து வச்சுட்டு அப்பப்போ சேர்த்துப்பார். அப்பப்போ வானாவை போறது, எண்ணெயை குத்துறது, வரக்கிறதுன்னு அசிடுகள் மாதிரி இல்லாமல் தேவையான காலத்துக்கு இத்தனைக்கு இந்த சாமான் வேணும்னா அதை ஒன்னா வரத்து எடுத்துக்கிட்டு போவார். அது மாதிரியாக பெருமாள் என்ன பண்ண சுபாகு மாரீஜன்ல ஒத்தனை கொலை பண்ணிட்டு ஒத்தனை வச்சுட்டார். என்னால மேல காரியம் ஆகணும். சாந்தம் என்பது ஒன்னா வரத்து ஒரு வாழை இலையில கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறது. அப்பப்போ வானாவை போட்டு தனித்தனியா பண்ண மாட்டான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவா, தேவையானதை ஒன்னா வரத்து வச்சுட்டு அதுல இருந்து எடுத்துட்டு தேவையானது போட்டுக்கிறதுன்னு சொல்ற மாதிரியாக பெருமாள் என்ன பண்ண, ஒருபடியா 2 பேரையும் அடிச்சு ஒத்தனை கொலை பண்ணிட்டு இன்னொத்தனை மேல வா உனக்கு காரியம் இருக்கு அப்படின்னு மாரீஜனை உயிர் விட்டு அமைச்சார். அப்படி மாரீஜனை குற்றுயிராக்கி விட்டா மாதிரியாக இல்லாமல் அடிச்ச அடியிலேயே இவன் சகடாசுரனே தாயும் கூட உதவாத தசையிலே மாரீஜனை போலே குற்றுயிராக்கி மேலனத்தும் விளைவிக்க வையாதே முடிக்க பெற்றபடி புகழ் போற்றி. இதுதான் புகழ். எது புகழ்? கிருஷ்ணாவதாரத்திலே ராமாவதாரத்திலே ராமனை கொலை பண்ணதால ராவணனை கொலை பண்ணதால வந்த புகழ் விட கிருஷ்ணாவதாரத்திலே சகடத்தை உடைச்சதால வந்த புகழ் தான் அதிகம். அதனால புகழ் போற்றி தாயும் கூட உதவாத தசையிலே அனாயாசேன திருவடிகளாலே சகடாசுரனை அழித்த புகழ். ராமாவதாரத்தில் காட்டு மகராசாசனம்
பண்ண வேண்டி இருக்கை ராமாவதாரத்துக்கு பிதா சம்பராந்தரன் சம்பரன் என்கிறன கொலை பண்ணவன் ஊர் திருவயோத்தியை ஊரு அயோத்தியா வெல்ல முடியாது புரோகிதர் மந்திரவாதிகளான வசிஷ்டர் பகவானுக்கு அப்பா சம்பராந்தகன் சம்பரனை கொன்னவன் ஊரு யாராலையும் நெருங்க முடியாத அகழிகளை கொண்ட திருவயோத்திய புரோகிதர் வசிஷ்டர் பிராக்டிகல் ட்ரைனிங் கொடுத்தவர் விஸ்வாமித்திரர் அது மாத்திரம் இல்லாத மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு உடனே யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு வேற தாட்டக சுபாகு மாரீசனை அடிக்கிறதுக்கு தாட்டகையை அடிக்கிறதுக்கு ஓய பயிற்சி காட்டினார் பிள்ளைகள் ஆண் திறமை கொண்டவர்கள் சத்திரியர்கள் இவர்களுக்கு யுத்த விசாரணம் என்பது உண்டு ஜனங்கள் எப்படிப்பட்டங்கள் ஊர் ஜனங்கள்னா இச்சா மோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராபிரதாரணம் என்று சொல்லப்படுகிறது உடனே எங்களுக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுன்னு தசதிக்கும் எதிரொலிக்கும்படியாக இச்சா மகா என்று சொன்னவர்கள் ஜனங்களங்க இங்க அப்பாவோ ஒரு இடையன் மாதா பிதாக்கள் சாது இடையர் ஊர் இடைச்சேரி அயோத்தி இல்ல அப்பா சாது சம்பராந்தகன் இல்ல ஊர் இடைச்சேரி அயோத்தி இல்ல கம்சாதிகள் எதிரிகள் ஊர்காரெல்லாம் இச்சா மகா அவன் யானையில வரணும் சந்தோஷப்படணும்னு சொல்ற எப்படி அழிக்கலாம்னு பார்க்க பிருந்தாவனத்தில் முளைத்தெழும் பூண்டுகளுடைய ராட்சசர்கள் தமையன் ஒரு க்ஷணம் தப்பில் பாம்பின் வாயிலே விழும் தீம்பன் அவெல்லாம் சாது வேற குழந்தையாவது சாதாரண ராமன்லாம் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப சாசு பாவம் ஆனா கிருஷ்ணன் அப்படி இல்லை ஒரு க்ஷணம் நம்பி மூத்த பிரான் எங்கேயாவது அண்ணன்டா இல்லடா அஜாக்கிரதையா பார்த்து இருந்தானா பாம்பின் வாயிலே விழுவானுங்க ஆகினாலே தமையன் ஒரு க்ஷணம் தப்பில் பாம்பின் வாயிலே விழும் தீம்பன் பூதநாதிகளாலே பிறந்த அபாயங்களுக்கு ஓர் அவதி இல்லை ஒவ்வொரு க்ஷணமும் இவனுக்கு திக் திக் திக்குன்னு மனசுல அடிச்சுக்கிற மாதிரியாக இருந்தது யார் எப்படி வருவா என்று தெரியாதபடியாக ஆனவின் மங்களாசாசனம் உரிய காவல் இல்லை இவனுக்கு அவசியம் மங்களாசாசனம் பண்ணணும் ராமனுக்கு பண்ண வேண்டியதை விட மங்களாசாசனம் அதிகம் பண்ண வேண்டியது கிருஷ்ணனுக்குத்தான் அது மாத்திரமில்ல அவன் கையில சாந்தம் என்கிறது இவன் கையில புல்லாங்குழல் அவன் கையில இப்படி ஒரு போட்டா இந்த லிஸ்ட பெருசாக்கிட்டே போனோம் அவன் கையில சார்ந்தபாணி இவன் புல்லாங்குழல் இவன் வேணுகோபாலன் அவன் சார்ந்தபாணி இவன் வேணுகோபாலன் இப்படிப்பட்ட வித்தியாசம் இருக்கிறதுனால இவனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் அப்படி இருக்குத கள்ளச்சகடம் களக்கடிய காலோச்சி கள்ளச்சகடம் களக்கடிய காலோச்சின்னு கீழே சொன்னான் அது மாதிரி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி ஈடும் பலியும் உடைய நம்பி சிறந்த எழுதிங்களில் ஏடல கண்ணீரான வளர்த்தி யமுனை நீராட போனேன் சேடம் திருமருமார்வன் கிடந்து திருவடியால் மலை போல் ஓடும் சகடத்தை சாடிய பின்னை உறப்பு வதஞ்சுவனே அச்சேதன வஸ்து அது மூவாகாதுன்னு சொல்லி வச்சா அச்சேதன வஸ்து மூவானா என்ன ஆகும் ஒரு வண்டி அது அச்சேதனம் அப்படியே நிக்குன்னு பார்த்தா அச்சேதன வஸ்து உருள்றது அப்படின்னா என்ன அர்த்தம் உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அதுவும் உருள்ற சகடத்தை உதைக்கணும் ஒரு இருக்கிற அதாவது இவனுடைய திரள் இவனுடைய புகழ் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இவன் யுத்த சஸ்திரம் இல்லை வஸ்டாதிகள் இடத்துல மந்திரோபதேசம் பண்ணல விஸ்வாமித்திரத்துல பிராக்டிகல் கிளாஸ் படிக்கல அது மாதிரியாக இவன் ஒன்றும் சத்திரியம் இல்லை இவன் கையில சாங்கம் வச்சுட்டு இல்ல வேணுவை வச்சிருக்க முடியாத அதுவும் ரொம்ப சின்ன குழந்தை அவன் ஏறக்குறைய ஊனசோடச வருஷமே ராமோ ராஜீவ இவ்வளவு கத்துண்டோ 16 வயசு கூட அதை என் பிள்ளைக்கு கூட்டு போறாங்களேன்னு சொன்னா விஸ்வாமித்திரன் இவனோ பிறந்த உடனே பூதனை முடிஞ்ச உடனே சகடாசுரன் ஆகினால நாள்களோ 4-5 திங்கள் அளவிலே தாளை நிமித்து சகடத்தை சாடி போய் வாழ்கோள் வலையேற்று ஆறுயிர் பப்பினான் என்று சொல்ற ரீதியில ஒத்தர 50 வயசுல பஞ்சசூக்தத்துல பரீட்சை கொடுக்குறார் 15 வயசுல கணத்துல பரீட்சை கொடுக்குறார் எப்படி இருக்கு 50 வயசுல பஞ்சசூக்தத்துல பரீட்சை கொடுக்குற மாதிரி ராமன் 15 வயசுல கணத்துல பரீட்சை கொடுக்குற மாதிரி 50 வயசுல தர்க்க சங்கிரகத்துல பரீட்சை கொடுக்குற மாதிரி ராமன் இவன் 15 வயசுல பக்ஷதைன்ற ஒரு கடினமான கர்ணம் பக்ஷதா பிராணகாதினி அப்படின்னு சொல்லுவான் அந்த பக்ஷதை என்கிற தர்க்க சாஸ்திர புஸ்தகத்தை அந்த தர்க்க சாஸ்திரத்தை வாசிக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் பிராணனை கொலை பண்ணும் சித்திரவதை பண்ணும் அவனை
நியாய சாஸ்திரத்துல ஒரு புஸ்தகம் பக்ஷதேன்னு. அந்த பக்ஷதா பிராணகாலினி, பிராணனை குற்றுயிரும் குறவுமா ஆக்குறது. அப்படின்னா அந்த சாஸ்திரமே கஷ்டம். க்ஷணாது ஊர்துவம் அசாத்தியா. சம்ஸ்கிருத வியாக்கரணத்துல ஒரு மாசம் தச்சு விட்டா அவன் வையாக்கரணம் இல்லாம போயிடுறான். சம்ஸ்கிருதத்துல இந்த நியாய சாஸ்திரத்துல ஒரு க்ஷணம் விட்டு போனார். அப்படி விசாரிய தகப்பனார் புறவாடு அப்படின்னு 18 வயசுல சின்ன வயசுலயே சிரோமணி வாசியவர்னு அவருக்கு பேரு. 18 வயசுல சிரோமணி வாசிட்டு எனக்கு நடுவுல டிப்ளமா படிக்கும்போது என்னோட 18 வயசு, ஏறக்குறைய அவருடைய 65 வயசுக்கு மேல 3 வருஷம் தர்க்க சாஸ்திரம் வாசிட்டு, கடைசியில பரமதிக்கு முன்னாடி 1 வருஷம் நான் அவர் கூட இருக்கும்படியா ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த 1 வருஷம் தர்க்க சாஸ்திரம் எதுக்கு சொல்றேன்னா, க்ஷணாதூர்த்தம் தான் இருக்கு. அவருடைய தரிக்கிற சக்தி எப்படி இருந்ததுன்னா, அவர் தர்க்கத்தை பாடம் சொல்ல அவர் ப்ரொஃபஸர் ஆகவே இல்லை. எப்பயோ அவருடைய 18 வயசுல வாசிய தர்க்கத்தை எனக்கு அவரோட 85 வயசுல பாடம் சொல்லியிருக்க 1 வருஷ காலம். எதுக்கு சொல்றேன்னா, அப்பயும் அதுக்கு அவ்வளவு புஸ்தகத்தை பார்த்துட்டு எனக்கு 20 நிமிஷம் பாடம் சொல்றதுக்கு 3 மணி நாய் புக்கு பார்ப்பேன். 3 மணி நாய் புக்கு பார்த்து எனக்கு 20 நிமிஷம் கேட்டா கடினமான சாஸ்திரம்டா, எனக்கு டச்சு இல்லாத புஸ்தகம் ஆயிடுச்சு, ஆனா உனக்கு சொல்லி தரணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு. அப்போ பக்ஷதேன்னு ஒரு கிரந்தம், அது பிராணனையே கொலை பண்ணுது. அது அந்த வாசிக்கிறதுன்னா தூக்கத்தை விடணும். அதாவது வெளிவலம் பெரிய சுவாமி சாய்ப்பார். அந்த ஒருத்தனை கிருஷ்ண ஜெயந்தி காலத்துல சீடை எல்லாம் பண்ணி, உன் வாயில சீடை போடுறேன், நீ கண்ணை மூடிக்கோ, உன் வாயில பக்ஷணம் போடுறேன்னா. ஓஹோ இப்பதான் கிருஷ்ண ஜெயந்தி போயிருக்கு, இவ்வாத்துல சீடெல்லாம் பண்றதா போல இவன் ஆசையில போட சொல்றான் அப்படின்ட்டு, எதுக்கு நான் கண்ணை முடிக்க சொல்றேன், கையில போடுறான். இல்ல நீ கண்ணை முடிக்கோ, நான் வாயில போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கோ கண்ணை முடிக்கும் போது கோலி குண்டை வாயில போட்டு இவன் கப்புன்னு கடிச்சான்னா என்ன வலி வரும், கோலி குண்டை பல்லால கடிச்சா என்ன வலி வரும், அந்த வலியை பொறுத்துக்கிற சக்தி இருக்குன்னா அந்த புஸ்தகத்தை வாசிக்க முடியும்னு திலீவரம் பெரிய சுவாமி சாய்ப்பார். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ 50 வயசுல பஞ்சசூக்தத்துல ஒருத்தன் பரீட்சை கொடுக்குறான், 15 வயசுல கணத்துல ஒருத்தன் பரீட்சை கொடுக்குறான், 50 வயசுல தர்க்க சங்கரத்துல ஒருத்தன் பரீட்சை கொடுக்குறான், 15 வயசுல பக்ஷதையில ஒருத்தன் பரீட்சை கொடுக்குறான். இதுல யாரு வசந்தவா? 15 வயசுல பக்ஷதையில பரீட்சை கொடுக்குறதுனா வசந்தவன். வசிஷ்டர்கிட்ட வாசி, விஸ்வாமித்திரகிட்ட பல அதிபல மந்திரத்தெல்லாம் வாங்கிட்டு ஊனசோடச வருஷத்துல போய் தாடகை அடிக்கிறது பெருசா, வந்த உடனே தாயாய் வந்த பேய பூதனையை கொலை பண்ணது பெருசா, அது மாதிரி சகடாசுரனை கொலை பண்ணது பெருசா. அதனால இதுக்கு தான் பல்லாண்டு பாடணும். இதுக்கு இவனுக்குத்தான், அதாவது பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. ராமனுடைய வீரத்தையும் கிருஷ்ணனுடைய வீரத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா கிருஷ்ணனுடைய வீரம் தான் வசந்தது, புகழ் இவனுக்கு தான். 15 வயசுல பக்ஷதையில பரீட்சையில தேறினாதான் அவன் கெட்டிக்காரன்னு சொல்லாமட்டு வரும். 50 வயசுல தர்க்க சங்கரத்தை வாசியவனா இப்படி கெட்டிக்காரன்னு சொல்ல முடியும். அதனால 15 வயசுல கணத்துல பரீட்சை கொடுத்தவன் வசந்தவன் சொல்ல முடியுமே தவிர, பஞ்சசூக்தத்துல 50 வயசுல பரீட்சை கொடுத்தவன் எப்படி உயர்ந்தவன் சொல்ல முடியும். அதனால இவனுக்கு தான் பல்லாண்டு பாட வேண்டும். ஆகையினாலே பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, அப்படிப்பட்ட புகழ் கொண்டவனே உனக்கு போற்றி, நீ பல்லாண்டு இருக்க வேண்டும். கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. கன்று வத்சாசுரன், அவனை குனிலா ஆண்டாளுடைய ஸ்ரீசுத்திகள்ல பதங்கள்லாம் எப்பேற்பட்ட பதம். குனில்னு சொன்னா எரித்தடி, மேல இருக்கிற ஒரு வஸ்துவை கீழே தள்ளுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய உபகரணத்துக்கு குனில்னு பேரு. எரிய ஒரு கையில தடியை வச்சுட்டு அடிக்கிறான், மேல இருக்கிற மரத்துல பழத்தை வருது, அந்த எரியக்கூடிய தடிக்கு எரித்தடிக்கு குனில்னு பேரு. குனிலாக கன்று குனிலாக எரிந்தாய். கண்ணு குட்டிய ரெண்டு ராட்சசனை 2 அசுரனை ஒரே வழியாக அழிக்கிறதுக்காக கரும்பார் நீர்வயல் காய் கதிர்ச்சென்னலை கற்றானிலை மண்டி தின்ன விரும்பா கண்கொன்று கொண்டு விலங்கனி வீழ எரிந்தபிரானே என்று சாய்கிற அந்த டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்கலாம். பெருமாள் பர்ணசாலையில இருக்க பிராட்டியோட அங்க மாரீச்சன் பொன்மான் வேஷத்துல வரான். அப்ப சீத்தை பிடிச்சு கொடுங்கோ அப்படின்னு சொல்றா. அப்ப பெருமாள் பிடிக்கணும்னு நினைக்கிற. அப்ப லக்ஷ்மணன் சொல்றான், இல்ல எனக்கு சந்தேகம் இருக்கு, பொன்மான் உருவத்துல மாத்திரம் சந்தேகம் இல்லை, உலகத்துல இந்த மாதிரி மானம் நாம பார்த்ததே இல்லை. அது மாத்திரம் இல்ல, அது மேயவே இல்லை, கண்ணு இந்த பக்கம் இருக்கு,
நமக்கு இல்லாம சீதக்கல்ல போடுற மாதிரி வந்து மேயிறது. மேயும் போதும் சந்தேகமா இருக்கு, சந்தேக கேஸ்ல பிடிச்சு போடுறதுன்னு சொல்லுவான் போலீஸ்காரன். ஒருத்தருடைய ஆக்டிவிட்டி ஒரு மாதிரி சந்தேகமா இந்த தெருவுல திருப்பி திருப்பி நடக்கிறான் அப்படின்னா என்ன பண்றான், சந்தேகம் வருது. ஏன் ஒன்று காரியம் இல்லாத எல்லாத்துக்கும் ஒருத்தன் புது மனுஷன், அந்த தெருவை சேர்ந்தவனும் இல்லை, அந்த தெருவை சேராத ஒருத்தன் அந்த தெருவில் குறுக்க நெடுக்க போனா சந்தேகம் வருதோங்க. அது மாதிரி லக்ஷ்மணன் சொல்ற எனக்கு சந்தேகம் இருக்கு, அது மாத்திரம் சந்தேகம் இருக்குன்னு சொல்ல, பாயிண்டடா இவன் மாறி சென்றான்னு சொன்னார் லக்ஷ்மணன். அது மாதிரியாக இவர் பசு மேய்க்கிற பெருமாள் கரும்பார் நீள்வயல் காய் கதிர் சென்னலை கற்றா நிலை மண்டித்தன. இந்த பசுக்கள் கண்ணுக்குட்டிலாம் என்ன பண்ணுவோம், மேய்க்கும் போது கிராமத்துல இருந்து பசு மேய்ச்சா தெரியும். வரம்பு வரம்பு அப்படின்னா பயிர் இடத்துல நடுவில் இருக்கக்கூடிய இந்த வரம்பு, அந்த பேச்செல்லாம் கூட இப்போ யங்கர் ஜெனரேஷனுக்கு தெரியாது. எல்லாரும் காங்கிரீட் ஜங்கல்ல பிறந்தவா பயிரிடுற இடத்துல நடுவில் நடந்து போய் பார்க்கறதுக்கு ஒருத்தருடைய கழனிய இன்னொருத்தர் கழனியோட பிரிக்கிறதுக்கு ஒரேபடியா பயிரிட்டா தண்ணி பயிர் கட்டும் திட்டு திட்டா இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இடத்துக்கு வரம்புன்னு பேரு. அந்த வரம்புல பசுவை மேய்ச்சா பசு மேய்க்கிறவன் வேற பக்கம் எங்கேயாவது பராக்கு பார்த்துருந்தான்னா டக்குன்னு ஒரு நாக்கை அப்படி வரம்புல மேய்ஞ்சிட்டே இருக்கிறது மனுஷா இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ஒரு நாக்கு, அப்பதான் பசுவோட நாக்கு இவ்வளவு நீளமானு தெரியும். அப்படி அந்த பயிரை ஒரு பயிரை நமக்கு தெரியாம கப்புன்னு சாப்பிட்டோம், வயிற்றுக்குள்ள போயிடும் அவ்வளவு வேகமா. ஏன்னா திருட்டுத்தனம் தெரிஞ்சு நம்ம மேய்க்கிறவன் வேற பக்கம் மேய்ஞ்சிருக்கான். ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்கு அது புல்லு டேஸ்ட்டை விட பயிரோட டேஸ்ட் அதுக்கு வேணும். ஆனா இவன் என்ன பண்ணுவான், அடிப்பான், பயிரை மேய்ச்சா அடிப்பான், வரம்புல புல்ல சாப்பிட்டுட்டே இருக்கும். அதை மேய்க்கிறவன் எங்கேயாவது அந்த ஒரு க்ஷணத்துல நாக்க நீட்டி ஒரு ஒரு நெல் பயிரை வயிற்றுக்குள்ள போயிடும். அப்படி சாப்பிட வேண்டி இருக்க கரும்பார் நீர்வயல் காய் கதிரி சென்னலை கற்றானிரை மந்தி தின்ன கன்று ஆனிரை கற்றானிரை மந்தி தின்ன எல்லாமும் அப்படி சாப்பிட்டு இருக்க விரும்பா கன்று ஒன்று கொண்டு. மற்றதெல்லாம் டேஸ்டா சாப்பிடும்போது ரசிச்சு சாப்பிடும் போது இது மட்டும் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறது அப்படின்னு சந்தேகப்பட்டு இது அசுரந்தான்றதை நினைச்சிட்டு போய் அந்த கன்றுக்குட்டியுடைய பின் 2 காலையும் சேர்த்து பிடிச்சிட்டு கபித்சாதுரன் மேல இருந்தக்கூடிய ஒரு இதுவில கரும்பா நீர்வயல் காய்கறி சென்னலை கற்றாண்டம் விரும்பா கண்கொன்று கொண்டு விலங்கனி வீட விலங்காய் மரம், அதுல விலங்கனியாக ஒரு அசுரன் இருக்கான் என்பதையும் அதுல இருக்கக்கூடிய அந்த காய் வந்து வித்தியாசமாக இருக்கு. அந்த காயை பார்த்தாலே இந்த கண்ணுக்குட்டியை பார்த்தா சந்தேகம் மட்டுமில்லை, கண்ணுக்குட்டியாவது சந்தேகம் பண்ணலாம், அது மேய மாட்டேங்கிறது. அங்க இருக்கக்கூடிய விலங்காயில கூட கிருஷ்ணனுக்கு சந்தேகம் வந்தது. அப்போ இதுல இந்த கோல்டு வார்ல கூட டிக்ளேர் பண்ணாத வார்ல கூட எப்படி எல்லாம் கம்சனால ஏவப்பட்டு அந்த அசுரர்கள் வங்கையர் கஞ்சனேவ வயது பிடிக்கும் குடலெல்லாம் கலங்கும்படியாக கிருஷ்ணனுக்குத்தான் நாம் மங்களாசாசனம் பண்ண வேண்டும். எங்கேயாவது ஒரு விலங்காயில ஒரு அசுரன் பூப்பானா? ஆகினால இங்க கண்ணுக்குட்டியில பூந்தனவன், அதுவும் சைமல்டேனியஸா ஒரே க்ஷணத்துல 2 அசுரன் கண்ணுக்குட்டி ரூபத்திலேயும் விலங்காய ரூபத்திலேயும் பூந்திருக்கான்னு சொன்னால் பெருமாள் 2த்தையும் பாருங்க. நீங்க ஒத்தன் ஐயாட்டா இன்னொருத்தங்கிட்ட மாட்டிக்கணும் நீ நினைக்கிற, உங்க 2 பேரையும் உங்களை கொண்டே முள்ள எடுக்கிற மாதிரியாக பெருமாள் இந்த வத்சாதனுடைய பின் 2 காலை பிடிச்சிட்டு வீசி அந்த விலங்காய் மேல அடிச்சான். விலங்காயும் உழுந்தது, கண்ணுக்குட்டியும் உழுந்தது, 2 பேரும் மாண்டு போனால் என்று பார்க்கிறோம். அப்படி கன்று குனிலா எரிந்தாய், கன்றுவை எரிதடியாக ஆக்கி எரிந்தாய், எரிந்தவுடைய கடல் போற்றி சத்ருவை எரிந்தால் சங்கேதித்து வந்து 2 மொக்க விழுந்தார்களே ஆய்ந்து செய்ய கடவோம். 2 பேரும் சேர்ந்து தாக்கினான். இவன் மரத்தடியில நிற்க இந்த கண்ணுக்குட்டியும் கிருஷ்ணனை கொலை பண்ண நினைக்க அந்த விலங்காயும் இவன் தலைமையால உண்டா என்ன ஆறுது என்று இவர்கள் வயிறு பிடிக்கிறார்கள். பிடித்து அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். அன்னைக்கு நடந்த கதைக்கு இன்னைக்கு போன ஜலத்துக்கு அணை கொள்றாயோ சத்ருவை எரிந்தார். சங்கேதினா ஒத்தரோட ஒருத்தர் பேசிண்டு நான் விளாம்பரமா இருக்கேன் நீ கண்ணுக்குட்டியா இது அப்படின்னு சங்கேதித்து 2 மொக்க மேல் விழுந்தார்களாயில் என் செய்ய கடவோம் என்று வயிறு பிடிக்கிறார்கள். அந்த காலத்திலே குஞ்சித்த திருவடிகளுக்கு திருப்பல்லாண்டு பாடுகிறார்கள். குஞ்சித பாதம்னு பேர் உண்டு. குஞ்சித பாதம்னா தூக்கின கால உடையவன். சிதம்பரத்துல இருக்கக்கூடிய சிவனுக்கு பேரு குஞ்சித பாதம்னு.
அப்படின்னா அவன் காலை தூக்கில நடராஜன் ஆடுறான் அப்படின்னு. இங்க குஞ்சித பாதம் கிருஷ்ணன் தான். யாரோ ஒருத்தர் முக்கூரைட்டிங்கிற இடத்துல சமாசயனம் பண்ணிக்க வந்தா, அந்த சமாசயனம் பண்ணிக்க வந்தவர் சைவாரவர். அந்த பண்ணிக்க வந்திருந்தவர் சைவரா இருந்து புஸ்தகத்தை வாசி யாரோ அந்த கிராமத்துல இருந்த ஸ்ரீ வைஷ்ணவாகிட்ட பழகி, அதான் ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன் இல்லை, தானாவே மனம் மாறி இந்த ஸ்ரீ வைஷ்ணவா ரொம்ப வசந்தா இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் ஏற்பட்டு சமாசயனம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்தது. அவ வீட்டுல ஐடிங்கர் கிட்ட வந்து யாரோ சொன்னா, இங்க முக்கூர் ஐடிங்கர் இருக்கார், அவர்கிட்ட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா. ஐடிங்கர் வருவா, வீட்டெல்லாம் எதிர்த்துட்டு வர்றத உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு வா, நான் பண்ணுவேன், நீ கேட்டாவுக்கு நான் பண்ணி வச்சாகணும், ஆனா உனக்கு பிரச்சனை வராம பாத்துக்கோ, அப்புறம் நான் கன்வெர்ட் பண்ண ஏதாவது சொல்லிடுவா, அதெல்லாம் போடவே கூடாது, நீயா வர அப்புறம் பழி வேற ஒன்னா வரும், இதெல்லாம் யோசிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னேன். வந்தா விட்டு ஆக்சுவலா மாறுறதுக்கு முன்னாடி இப்போ சமாசனம் பண்ணும்போது பேரை மாற்ற வேண்டியது இருக்கும். ஏன்னா அது சிவனுடைய பேராக இருக்கு, அவருக்கு இந்த பேர் வந்து சிவனுடைய பேரா இருக்கு. அப்போ நஞ்சுண்டையா அவன் பேரு, ஆக்சுவலா கன்னட தேசத்துல இருந்து போனவர் நஞ்சுண்டையா அவனுக்கு பேரு. அப்போ நஞ்சுண்டையன்னு அவனுக்கு பேரு. ஆக்சுவலா அங்க கர்நாடகத்துல ஒரு கோவில இருக்கு நஞ்சுண்டேஸ்வரன், மைசூர் பக்கத்துல 40 கிலோமீட்டர்ல, ப்ராப்ளி அந்த பிராந்தியம். முக்குரைங்க எல்லாரும் பேரை மாற்றணும் அப்படின்னு. அப்போ முக்குரைகள் அப்புறம் கிருஷ்ணன் பேர் வைக்கலாம், ஆனா உண்மையில நஞ்சுண்டையாங்கிற சப்தம் கிருஷ்ணனைத்தான் சொல்லும், அவன் சிவனை சொல்லாது. அவன் எங்க சாப்பிட்றதுன்னா என்ன அர்த்தம், வாயில போட்ட வஸ்துவானது வயசுக்கு போனாதான் சாப்பிட்டதா கணக்கு, இல்லைன்னா நக்கறான்னு தான் அர்த்தம். அப்போ நக்கினவன் தான் சிவபெருமான். ஏன்னா பார்வதி கழுத்துல கைய வச்சுட்டா அந்த இது வயதுக்கு போல, சாட்டான்னு எப்ப சொல்லுவோம், வயத்துக்குள்ள ஒரு வஸ்து போனாதானே சாட்டான்னு பேரு, வாயிலே இருந்தா கழுத்துக்கு உள்ள போல அந்த நஞ்சு, அப்ப நஞ்சு உண்டவன் எப்படி சொல்ல முடியும், நஞ்ச நக்கினவன் என்று தான் சொல்ல முடியும், நாக்குல வஸ்து இருந்தா நக்கினான்னு தான் சொல்ல முடியும், சாட்டான்னு சொல்ல முடியாது. உண்மையில நஞ்ச சாட்டவன் யாரு, பூத்தனையோட வஞ்சனையால் வந்தவள் தன் உயிர் உண்டு அப்படின்னு அவள் கொடுத்த பால், அது விஷத்தோடு கூடின பால், விஷப்பாலை குடிச்சான் பெருமாள். அப்போ நஞ்சை குடித்தவன் கிருஷ்ணன், நஞ்சை நக்கினவன் சிவபெருமான். ஏன்னா அவன் கழுத்துக்கு கீழே போகலை என்று சரித்திரமே எழுதி. அதனால இந்த நஞ்சுண்டேஸ்வரன் பேரு கிருஷ்ணனுக்கு தான் பொருந்தும். அதனால உண்மையில கிருஷ்ணன் பேரை தான் வச்சிருக்க, நஞ்சுண்டேஸ்வரன் கிருஷ்ணனை சிவனை சொல்லக்கூடாது, கிருஷ்ணனை தான் சொல்லணும். இது அந்த முக்குரை எங்க இருக்குன்னு உண்டான புத்திசாலி தனத்துக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்னைக்கு உலகத்துல பிரசித்தி வந்து நஞ்சுண்டேஸ்வரன் அப்படின்னு சொன்னா சிவபெருமானுக்கு தான் பிரசித்தியா, அந்த பேரை சொன்னா அவர் தான் ஞாபகம் வர, அதால அவனுக்கு கிருஷ்ணதாசன் அப்படின்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லி அந்த பேரே தான் அவனுக்கு பேரை மாத்தல. நஞ்சுண்டையாங்கிறவன் கிருஷ்ணன் தான், அவனுக்கு ஒரு பேரு லோகத்துல பிரசித்தமாக அந்த சொல்லுக்கு பிரசித்தார்த்தம் வேற இடத்துல இருக்கிறதால அவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன்னு பேர் வச்சு சமாசயனம் பண்ணார் அவருக்கு அப்படின்றது கதை. எதுக்கு சொல்றேன்னா, குஞ்சித பாதம்னு சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜனுக்கு பேரு. இங்க பெரிவாச்சாம்பிள்ள குஞ்சித்த திருவடிகளுக்கு தூக்கப்பட்ட திருவடிகளுக்கு அர்த்தம். குஞ்சித்த திருவடிகளுக்கு திருப்பல்லாண்டு பாடுகிறார்கள், அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். கண்ணு குட்டிய பிடிச்சு பின் 2 காலை பிடிச்சு வத்சாசுரனை பிடிச்சு கபிதாசுரன் மேல பெருமாள் அடிச்சது எதால, கையால. அப்படின்னா என்ன பண்ணணும், கன்று குனிதாய் எரிந்தாய் கை போற்றி என்று தானே சொல்லணும். குஞ்சித திருவடிகளுக்கு எப்படி சொல்ல முடியும், குஞ்சித பாதத்துக்கு எப்படி நீ பல்லாண்டு சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு இவர் சாட்சிருக்க, உத்தமூர் சுவாமி சாட்சிருக்க, கையின் வேகம் காலின் அமைப்பை ஒத்திருப்பதாலே, கையோட வேகம் காலை எப்படி வச்சிருக்கோம், காலில சக்தி இல்லாதனால கையால ஒரு வேலை பண்ண முடியாது. உத்தமூர் சுவாமி இந்த கேள்வியை கேட்டு உத்தமூர் சுவாமி நிறைய விஷயம் சாட்சிருக்க. கண்டு குனிலா எரிந்தாய் திருக்கை போற்றி, அவனுடைய கைகள் போற்றி என்று தானே சொல்லணும். கண்டு குனிலா எரிந்தாய் கடல் போற்றின்னு எழுதியிருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டு, கையால காரியம் பண்றதுக்கு ஒரு வஸ்துவை தூக்கி எறியறதுக்கு காலோட அமைப்பு முக்கியம், கையினோட வேகம் காலினுடைய அமைப்பை பொறுத்தது. ஓ உத்தமூர் சுவாமிக்கு என்ன திருவுள்ளம் அப்படின்னு சொன்னா, இப்ப நடந்து போறோம்,
நடந்து போகும்போது என்ன ஆகுது, இடது கையும் இடது காலும் வலது கையும் இடது கையும் ஆடும் பாருங்க. ஒரு இதுவா ஆகும். வலது கையும் வலது காலும் ஒரே கோட்டில் இருக்காது. இடது கைக்கு வலது, அதாவது இடது காலும் வலது கையும் இடது கையும் வலது காலும், அது மாதிரி இடது காலும் வலது கையும் இது ஒரே மாதிரியாக ஆடும். இப்போ உடம்ப பேலன்ஸ் பண்றது. ஒருத்தனை கையை ஸ்டிஃபா கட்டி போட்டு நடந்தா கால் வலி வந்துடும், சீக்கிரம் கால் வலி வந்துடும். அதனால கையை ஆற்றுறது என்பது காலுக்கு. எத்தனையோ நம்ம உடம்புல நாம நினைச்சிருக்கோம் நம்ம உடம்பு நம்மாலதான் காரியம் நடக்குது. அனேன ஆத்மனா கத்ரா சுகீஷ உபகரணைகி ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரம்புரா சர்வசேஷி ஸ்ரீயப்பதி சுசேஷ பூமிதம் பிராத சந்தியாவும் ராஜ்யம் சுஸ்மி சுப்பியதையே சுயமேவ சாட்சி வித்தியாசம் எதுக்கு பண்றது? நாம நம்ம காரியம் வந்து நம்ம கையால் அச்சம் ஓடுறோம், எல்லாம் நாம பண்ணிட்டு இருக்கோம். கஷ்டம் பார்த்தா பெருமாளுக்கு என்னத்துக்கு சாட்சி வித்தியாசம் நினைச்ச கூடாது. பெருமாளால் தான் நடக்குது. நாம நடக்கிறோம், நாம நடந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நடக்கும் போது இந்த கை அசைவு இருக்க, கண்ணு இந்த குழந்தைகள்லாம் வேணும்ட்டு அழகா மாதிரி பார்த்தாங்கன்னா கண்ணை இமைக்காத கொஞ்ச நாளைக்கு ஒரு செவுத்து பார்க்கும், கண்ணு ஜலம் வரும். அது மாதிரி அப்ப என்ன பண்ணா, நாம கணக்க கண்ணை மூடி திறக்கணும், இமைய மூடி திறக்கணும் அப்படின்னு சொன்னா நாம சங்கல்பிச்சுட்டா அதனால ஒரு க்ஷணத்துக்கு ஒரு தடவை கண்ணு மூடி அந்த இமையானது லூபிகேட் பண்ணிட்டே இருக்கு கண்ணை, அதால்தான் பார்க்க முடியுது. நம்ம சங்கல்பத்தால இப்ப நாம நினைச்சிட்டு இந்த திருப்பா உபன்யாசம் பண்ணணும்னு எப்படி சங்கல்பிச்சுட்டு கண்டு குனிதா எரித்தாய் கடல் போட்டின்னு அதுக்கு நான் அர்த்தம் சொல்லணும். இது மாதிரி என் கண் இமைய நான் இமைக்கணும்னு நான் சங்கல்பம் பண்ணிருந்தால் கடைசி வரை என்னால அந்த சங்கல்பம் பண்ணதுலயே மனசு ஓடுமே தவிர இந்த கண்டு குனிதா இருந்தா கடல் போட்டுன்ற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லவே முடியாது. அது மாதிரி நடக்கும்போது கையை ஸ்டிப்பா வச்சுருந்தா கைய இடது காலம் வலது கையும் ஒரே டைரக்ஷன்ல ஆடணும், வலது காலம் இடது கையும் ஆடணும். நான் சங்கல்பிச்சுட்டு கையால ஆட்டினேன். கைய கொஞ்ச நாளைக்கு கையால எப்படி ஆட்டுமோ, என்ன வலி வருது, வெறும கையை வீசிட்டே இருந்தோ கை எவ்வளவு வலி வருது, ஆனா நடக்கும்போது கை வலி வர மாட்டேங்குது. இதெல்லாம் பகவான் தான் பண்ணி வைக்கிறான். நான் கோவிலுக்கு போறேன், எங்கால நடந்து போறேன், பெருமாள் எங்க நடக்கிறான். கோவிலுக்கு போறேன், என் கண்ணால அச்ச விகிதத்தை சேவிச்சா பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்கக்கூடாது. போயிட்டு போறான் பெருமாள் அப்படின்னு நாம சாத்விக தியாகம் பண்ணிக்கிறதே இல்லை. அபானம்ன்ற ஒரு வாயுவை வச்சு இவ்வளவு நாளைக்கு அப்புறம் தான் அந்த ஒண்ணுக்கு ஒரு பானையில கீழே ஓட்ட போட்டுட்டா பானையில இருக்கிறதால உடனே போய் வெளில போறது. ஒரே க்ஷணத்திலேயா நமக்கு இது சிறுநீர் வருது இல்லையா, அது சேர்ந்துதானே கீழே வருது. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும்போது கீழே பானையில ஓட்டா கீழே போற மாதிரியாக சிறுநீர் அப்பப்போ போயிட்டு இருந்தா நாம என்ன பண்ணோம், கை கால இருந்து ஆசனம் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு எங்க புஸ்தகம் வாசிக்கிறது எங்க, உபன்யாசம் பண்றது எங்க. அப்போ மொத்த காரியமும் பல காரியங்கள் நாம பண்ணக்கூடிய காரியத்துக்கு முக்கியமான காரியங்கள் மொத்தத்தையுமே பகவான் பண்ணிட்டு இருக்காங்க சரீரத்துல. அது நம்ம சங்கல்பத்தால பண்ண ஆரம்பிச்சோம்னா வேற ஒரு காரியமும் நம்மளால பண்ண முடியாது. அதனால உண்மையிலேயே இந்த சரீரத்தை கொடுத்தோ இந்திரியத்தை கொடுத்தோ அந்த இந்திரியத்தை எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம சங்கல்பத்தால ஜீவன் சங்கல்பிச்சுட்டு பண்ணணும்னு நினைக்கிறானோ அதுக்கு மட்டும் ஓரளவுக்கு கொடுத்து மீதி காரியத்தை பெரும்பாலான அதுக்கு சப்போர்ட்டிவான ஒர்க் மொத்தத்தையும் பகவத் சங்கல்பத்தால அதெல்லாம் நடந்துட்டு இருக்கவே தான் இவ சங்கல்பத்தால பகவத் சங்கல்பத்தால கைகாலானது இம கொட்டுறது, அதாவது அபான வாயுனாலே சிறுநீர் அப்பப்ப சொட்டா கழிக்காம இருக்குது. இது மொத்தத்தையும் பகவான் பண்ணிட்டு இருக்கவே நம்மளால ஒரு காரியம் பண்ண முடியுது. என்னால சாத்தியாகலாம் ஏதோ பெருமாள் ஒழிஞ்சு போறேன் நம்ம கிரெடிட் லெட் ஹிம் டேக் மை கிரெடிட் அப்படின்னு ஆபீஸ்ல பெருந்தன்மையா விடுற மாதிரி நம்ம பெருமாளுக்கு விடல. எந்த காரியத்தை நாம பண்ணாலும் நான் உபன்யாசம் பண்ணேன், நான் இன்னைக்கு அண்டி உலகம் வளர்ந்தாயிரம் போத்தி சொன்னேன், கிடையவே கிடையாது. இது 1% நம்மளா இருக்கும். இந்த சொல்றதுக்கு உண்டான நாம எப்பயுமே அப்பா அம்மா என்ன பண்ணா நான் சிஏ படிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பா அம்மா பண்ணது நமக்கு ஞாபகம் வருது இல்லைன்னு இருக்கும். அது மாதிரி பெருமாள் பண்ணது நமக்கு ஞாபகம் வரலன்னு இருக்கும். நாம பண்ணக்கூடிய எந்த லௌகிய வியாபாரமா இருக்கட்டும் எந்த வைதிக வியாபாரமா இருக்கட்டும் அதுல 99% பகவான் அந்த சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி வச்சாவுக்கும் நாம அதை உபயோகப்படுத்திக்கிறோம். அதுவும் உபயோகப்படுத்திக்காட்டா அது பாப்பம்ன்றது வேற விஷயம். இதனால என்ன தெரியுதுன்னா காலு கிரிக்கெட்டு ஓடி வராம போலிங் பண்ணணும், காலை தூக்காம 2 காலையும் ஒரே பொசிஷன்ல நின்றுட்டு 2 காலம் தரையில போடணும். கை அப்படி போலிங் போனோம்னா அந்த
உத்தமூர் சுவாமி சாதிச்சிருக்கிறது என்ன, கையின் வேகம் காலின் அமைப்பை ஒத்திருக்கிறதுனாலே அப்படின்னு சாதிச்சிருக்க. கையில வேகமா ஒரு காரியம் பண்ணா ஓடி வரணும், காலால போலிங் பண்ணக்கூடாது. நீ ஓடி வந்து போலிங் பண்ணக்கூடாது, நீ கையால தானே பந்த போடுற, கால் இருந்து தரையில அப்படியே பட்டுக்கணும், ஒரு காலை தூக்கக்கூடாது, குஞ்சிது பாதம் ஆகக்கூடாது. நீ அப்படின்னு ஒருத்தர போலிங் போட சொன்னா அந்த அந்த பால் இவன் காலிலேயே விடும், அவ்வளவு தூரம் போகவே போகாது. அப்ப அதுல என்ன தெரியுது, அந்த திருவடிகளால தான் ஆக்சுவலா கையால கபித்தாசுரன் அது மாதிரியாக வத்சாசுரன் ரெண்டு பேரும் உண்மையில அழிந்ததை பார்த்தா கையால என்று சொன்னாலும் திருவடியால தான் அந்த காரியம் ஆயிருக்குன்றதுனாலே இப்படி கன்று குயிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அதெல்லாம் தேவதை பருவம். அன்று இவ்வுலக வளர்ந்தாய் அடி போற்றி. தேவேந்திரனுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தான் இவன், அதாவது மகாபலி. தேவேந்திரன் வந்து பிரார்த்திச்சுதான் பெருமாள் தேவேந்திரனுக்காக பிச்சை தன் பூமிய தான் நம்மாத்து பசுவை நமக்கே தானம் பண்ற மாதிரி, பசுதானம் ஒருத்தர் பண்ணா அவர் பசுவை நமக்கு தானம் பண்ணணும், நம்மாத்து பசுவை நமக்கே தானம் பண்ற மாதிரியாக பெருமாளுடைய பூமிய பெருமாள் இந்திரனுக்காக இறந்து தான் பெருமாள் பெற்ற அந்த இந்திரன் என்ன பண்றான், பெருமாள் வந்து சர்வகர்ம சமாராத்தியம். இந்த இளைய ஜனங்கள் வந்து புரிஞ்சுக்காம இருக்கு, எந்த கர்மாவை பண்ணாலும் புரிஞ்சுட்டு பண்ணணும். சர்வகர்ம சமாராத்தியன் பகவான் அது தெரியாம இவா பண்ண வேண்டாம், இவா தெரிஞ்சுக்கிட்டோம் என்பதற்காக நீங்க மலைக்கே பூஜை போடுங்க, மலை தானே உங்களுக்கு புள்ளலாம் தருது, இந்திரனுக்கு ஏன் பூஜை போடுறோங்க. இந்திரனுக்கு பெருமாளே தான் இந்திரனை உருவாக்கியிருக்க, அவரே தான் சாஸ்திரத்துல இந்த கர்மாக்களை யாகையினால சொல்லியிருக்க. ஆனாலும் தெரிஞ்சுக்காத ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது, நாம இவாளுக்கு பந்துவா வந்துட்டோம், இவாளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி தரணும், சர்வகர்ம சமாராத்தியம் பகவான்றதை காட்டணும், நாராயணன்றதை காட்டுறதுக்காக இவன் சொன்னா பெருமாள் பாவம் அப்படி பண்ற அவளுக்கு நல்லறிவை ஏற்படுறதுக்காக பண்றன்னு இல்லாமல் பெருமாளை 7 நாள் குண்ட தூக்க வச்சான். எவனுக்காக? பகவான் பிச்சை எடுக்கிறது ஏற்பது இகழ்ச்சி என்று இருந்தோம், தான் ஒரு பிச்சைக்காரனாக போய் தன் பூமிய ஒருத்தன் இடத்துல இருந்து அசுர இடத்துல இருந்து தானம் பெற்றானோ அப்படிப்பட்ட பகவான் 7 நாள் கொடை தூக்க வச்சான். கொடை பிடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்போ யாரு கொடை பிடிப்பா? மரியாதை பட்டவாளுக்கு மரியாதை இல்லாததா கொடை பிடிப்பா, ஐடிக்கு இன்னொருத்தர் கைங்கே பெறா கொடை பிடிப்பா. அது மாதிரியா லோகத்துல என்ன பண்றான், இதுக்கு வெள்ள நிவாரணத்தை பார்வையிட அமைச்சர் வந்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னொருத்தர் தான் கொடை பிடிக்கிறான். கொடை பிடிக்கிறவன் கீழ்பட்டவன், கொடைக்கு உள்ள வரவன் யாரு? உயர்ந்தவனாக இருக்கும். உலகத்துல அப்படித்தானே, கொடைக்கு உள்ள கொடை நிழல்ல நடந்து வருபவன் உயர்ந்தவன், கொடை பிடிப்பவன் தாழ்ந்தவன். ஆனா இங்கு மேய் நிறை கீழ்புக மாபுரல சுனவாய் நிறநீர் விரிச்சொலிய இன ஆனிரபாடி அங்கே குறுங்க அப்பன் தீமலை காத்து குற்றமெடுத்தானே. கோபியர்களுக்கும் இடையர்களுக்கும் பசுக்களுக்கும் கொடை பிடித்தவன் கிருஷ்ணன். அவர் தன்னை தாழ விட்டு கொண்டான் பெறுவான். ஆகினாலே அகம்போ பாந்தவோ ஜாதா, நான் உங்களிலே ஒருவன் என்று சொல்லிக் கொண்டு இவன் சாஸ்திரார்த்தத்தை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக 7 நாள் கொடை பிடிப்பான். லோகத்துல கொடை பிடிக்கிறதா, கை வலிக்குது சார், இடது கையால கொஞ்சம் பிடிச்சு பார்த்துட்டு வலது கையால கொஞ்சம் பிடிச்சு பார்த்துட்டு உடனே நான் என்ன பண்றது, ஷிஃப்ட் வைங்க. ஒரு அதிகாரியா இருந்தா கூட என்ன சொல்லுவான், கண்டினியூஸா சர்வன்ட்டு கூட என்ன பண்ணுவான், ஐ கான்ட் ஒர்க் மோர் தென் 8 hours, அப்போ இன்னொரு ஷிஃப்ட் வைங்கன்னு சொல்லிடுவான். லோகத்துல எவனையாவது பிடிச்சு நில்லுப்பா, நீ 7 நாள் எனக்கு கொடை பிடிக்கணும் எந்த அதிகாரி சொன்னா எவனாவது பிடிப்பானா? மேய்நிற கீழ்ப்புக மாபுரல சுரவாய் நிறனை பீதி சொல்லிய இன ஆனிர பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமலை காத்து குற்றமெடுத்தானே என்று இதுல இருந்து அவனுடைய நீர்மை தெரிகிறது. ஆகினாலே இந்திரன் அவனுக்காக எவனுக்காக பிக்ஷை எடுத்தானோ அவனே இவனுக்கு விரோதியான போது தன்னை ஆசிரியிச்சிருக்கக்கூடிய தன் சொல்ல கேட்டு இந்திர பூஜையை பண்ணாமல் தன் வாக்குக்கு மகா விஸ்வாசம் வச்சு அந்த பூஜையை பண்ண ஜனங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு என்று அப்புறம் அவர்களை காப்பாற்றி அப்புறம் இந்திரன் ஓடி வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண பிற்பாடு இந்த ஜனங்களுக்கு சாஸ்திரார்த்தம் புரிஞ்சு சர்வ கர்ம சமாராத்தியன் எந்த தேவதையை குறிச்சு நித்திய நைமித்திய கர்மங்கள்ல வந்தாலும் அதெல்லாம் பகவதாராதனம், பகவான் தான் அவளுக்கு அந்தராத்மாவாக இருந்து
அந்த கர்மாவுக்கு உண்டான பலனை கொடுக்கிறான். அகம்பி சர்வ ஞானம் போக்தாஜ பிரபுதேவதா. தேர்தத்துல உட்கார்ந்து அர்ஜுனன் கிட்ட அகம்பி சர்வ ஞானம் போக்தாஜ பிரபுதேவதா என்று சொன்னால் அவனுக்கு புரியும். ஆனா இந்த இடையர்களுக்கு தெரியாததுக்காக தான் சர்வகர்ம சமாராத்தியன்றத காட்டுவதற்காக பெருமாள் பண்ணான். அப்படி அவனுக்கு இவன் கொடை பிடித்தான். கொடை பிடிக்கிறது என்பது கீழ்நிலையில் இருக்கவன் செய்யக்கூடிய செயல். ஆகினால உன்னுடைய குணம் போற்றி. குணம் என்கிற சொல்லுக்கு நம்ம ஆச்சாரியால் எப்பயுமே சௌசீல்யம் என்று கொள்வார். பொதுவாக குணம் என்று சொன்னால் பண்பு, ஆட்ரிபியூட்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் குணம் போற்றி என்கிற இடத்துல குணம் என்கிற சொல்லுக்கு குண்யதே பகுவாரம் பல தடவை ஒரு பக்தனாலே எந்த குணமானது பன்முறை நினைக்கப்படுகிறதோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, குணவான் கஷ்ட விதிவான். இப்ப லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கவாள் யார் குணவான் என்று கேட்டு 16 குணம் கேட்கிற. 16 குணங்கள், 16 குணமே 16 குணங்களே குணம் தானே. அப்ப யாரு குணவான்னு கேள்வி கேட்டா அது வியர்த்தமாக போறது. அப்போ கடைக்கு ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு லிஸ்ட் கொடுக்குறா. அப்பன்னா உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சஃபல் எண்ணெய், அது இது பெருங்காயம் அப்படின்னு எழுதினா அதுல இருக்கக்கூடிய நான் அதை பார்த்தாலே ப்ரொவிஷன் ப்ரொவிஷன் இதுதான் தெரியுது. அதுல மருந்தா எழுதுவா. ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு எழுதுல மருந்து எழுதுவாரா? யாராவது எழுத மாட்டா. 1 உளுத்தம்பருப்பு, 2 பைத்தம்பருப்பு, எண்ணெய், கல்பூரம், திரி அப்படின்னு எழுதினாலே போச்சு. அதுக்கு வேற சாமான்கள் அப்படின்னு சொல்லமான்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு எப்படி போடுவோம்? அப்போ இந்த குணங்களை பார்த்தாலே அது குணம்னு தெரியுதா இல்லையா? வீரியம் அப்படின்னு ஒரு குணம் தானே. காம்பீரியம் என்பது ஒரு குணம் தானே. எல்லாம் அதுல சொல்லப்பட்டதுலாம் குணம் தானே. குணங்கள்னு சொல்லணுமாண்ணா. அப்போ கோன் வர்ஷன் சாம்பிரதம் லோகே குணவான் என்கிற சப்தத்துக்கு பொதுவாக குணம் எவன் குணமுடையவன் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா லிஸ்ட்லயே குணத்தை தான் சொல்றது. அதுக்காக குணவான் நம்ம பெரியவா என்ன பண்ணா குணம் சொல்லுக்கு எந்த ஒரு ஆட்ரிபியூட் ஆனது பக்தர்களாலே திரும்ப திரும்ப நினைக்கப்படுகிறது. ஒருத்தர் இடத்துல பெரிய ஸ்காலரா இருக்கார், அவர் சகஜமா பழகினா என்ன தெரியுமா நினைப்பா? இவ்வளவு பெரிய ஸ்காலர் இவ்வளவு சகஜமா பழகிறதா இதை பத்தி தான் அவ அடிக்கடி நினைப்பா. சரி, அவர் மாதிரி டவுன் டு எர்த்துக்கு யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவா. அந்த நீர்மைதான் பல தடவை ஆசை போடப்படும். ஆகினால குணம் என்கிற சொல்லுக்கு கோன்வர்த்தன் சாம்பிரதம் லோகே குணவான் சௌசீல்யவான் என்று பெயர் வியாக்கியானம் பண்ணா நம்ம தெரியவா. இல்லைன்னா அந்த குணம்ன்ற சப்தமானது வியர்த்தமாக போறது என்று சொன்னார். அது மாதிரி குணம் போற்றி, உன்னுடைய நீர்மை போற்றி, குன்று குடையாக எடுத்தாய், உன்னுடைய நீர்மை போற்றி, வென்று பகைகெடுக்கும் என் கையில் வேல் போற்றி. உன் கையில் இருக்கக்கூடிய பகவானை போலே பகவானுடைய ஆயுதங்கள் கூட முக்கியம். இவ அப்பாவும் பல்லாண்டு பாடும்போது என்ன பண்றது? இதுக்கு பல்லாண்டு பாடுறது வரிவாயின் பலமாறு வரிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு சன்னியமும் பல்லாண்டே வென்று பகைகளுக்கும். இவன் அப்பாவுடைய பல்லாண்டு போலே இவளும் பல்லாண்டு பாடுறா. அவரும் பகவானுடைய திருமேனிக்கு பல்லாண்டு பாருங்க, திருவடிக்கு பல்லாண்டு பாருங்க, அவனுடைய ஆயுதத்துக்கு பல்லாண்டு பாருங்க. இவளும் ஆயுதத்துக்கு பல்லாண்டு பாடுறா. அப்பா கிட்ட இருந்து அப்படியே காப்பி அடிக்கிறா. வென்று பகைகளுக்கும் என் கையில் வேல் போற்றி என்று வென்று பகைகளுக்கும் ஆசிர விரோதி பிரதிபட்சத்தை வென்று பகையை கெடுக்கக்கூடிய அங்கேயே பகை கெடுக்கும், வென்று பகைவர் கெடுக்கும் என்று எல்லா இடத்துலையுமே மாற்றாரை மாற்றழிக்க வல்லாரை மாற்றாரை அழிப்போன்னு சொல்லல, மாற்றாருடைய மாற்றை அழிப்பது. இங்கேயும் வென்று பகை கெடுக்கும். பகை என்பது பண்பு, எனிமிட்டி. எனிமி இல்லை, எனிமியை எப்பயும் அழிக்கக்கூடாது, எனிமிட்டியே தான் போகணும். வேற வழி இல்லாட்டாதான் எனிமியை அழிக்கணும். அவன் ரொம்ப துஷ்டனா இருந்து சமுதாயத்துக்கு கெடுதலா இருந்தான்னு சொன்னான். அப்ப எல்லா இடத்துலையும் இவ அப்படிதான் வென்று பகையே கெடுக்கணும், பகை வர கெடுக்கிறது இல்லை. அப்போ அப்படி சொல்றதுனால அதால்தான் அந்த நாம தேசியனுடைய வாயு திருநாமம் சொல்லும் போது கூட வஞ்ச பரசமயம் மாய்க்க வந்தோன்னு ஒரு பாடம் இருக்கு, மாற்ற வந்தோன்னு ஒரு பாடம் இருக்கு. மாய்க்க வந்தோன் என்கிற பாடத்தை விட ஆண்டாள் திருவுள்ள பிரகாரம் பார்த்தா நாம் மாற்ற வந்தோம் என்று சொல்றதுதான் உயர்ந்ததுன்னு தெரியுது. அதனால வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி. ஆழ்வாருக்கு சொல்லும் போதும் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர் கோன் தூயோன் சுடர்மான வேல் என்று ஆழ்வார் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கும் பாஷிகாரர் பல்லாண்டு. இவ திருப்பாக, அவர் திருப்பாக ஜீயர். அப்போ இவ வென்று பகைகளுக்கு நின் கையில் வேல் போற்றின்னு பெருமாள் இருக்க சொன்னா,
கலியனுக்கு பல்லாண்டு பாடும்போது அங்கே வாழி வாழி வென்றி பல்லாண்டு எல்லாம் சமானார்த்தம், எல்லாமே மங்களாசாசனத்தில் சொல்லக்கூடிய சொற்கள். வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் என்று தனியன் எழுதின பாஷ்யக்காரர். அப்படி வென்று பைகெடுக்கும் இங்கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். ஆறு வெற்றி சொல்லிருக்கார். அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி செல்தங்கு தென்னிலங்க செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்டு குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி குன்று குணையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பைகளுக்கு நின்கையில் வேல் போற்றி. 6 ரசம் இவளுடைய ஷட்ரசம் இருக்கிறபடி இவளுக்கு 6 ரசம் 6 போற்றி என்று சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட நின்கையில் வேல் போற்றி என்றென்று இப்படி ஏதாவது உன்னுடைய சரித்திரத்தை சொல்லிக்கொண்டு உன் திருமேனிக்கும் உன்னுடைய ஆயுதங்களுக்கும் உன்னுடைய குணங்களுக்கும் பல்லாண்டு பாடுவதே எங்களுக்கு சொரூபம். அதனாலே கதே ஜலே சேது பங்கம் தகப்பனாருக்கும் மகளுக்கும் பணி என்று கதே ஜலே சேது பந்தம் போன ஜலத்துக்கு அணகொள்றவா அப்பாவும் பொண்ணும் என்று என்றென்று தேகிமே ததாமிதே என்னும் அவர்கள் அன்றே. நான் பூஜை பண்றேன், நீ எனக்கு பிள்ளை கொடு, நான் பூஜை பண்றேன், எனக்கு ஐஸ்வர்யம் கொடு. அப்படிப்பட்டவா இல்ல பறவை காந்திகள். சம்சாரிகள் புறம்பும் கொள்வார்கள், இவன் பக்கலிலும் கொள்வார்கள். எங்கெங்க கிடைக்கிறதோ உப்பு காய்ச்சி புளி காய்ச்சி எல்லா இடத்துலையும் கை நீட்டுவா சம்சாரிகள். பெருமாள் இடத்துலையும் கை நீட்டுவா, மற்றவர்கிட்டையும் கை நீட்டுவா. இவர்கள் புறம்பும் கொள்ளார்கள், இவன் பக்கலிலும் கொள்ளார்கள். தேவதாத்திரத்துக்கிட்டமும் படம் வாங்க மாட்டா, பெருமாள் கிட்ட கூட பல்ல காட்ட மாட்டா. நீ நன்னா இருந்தா நான் நன்னா இருக்கேன் அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்லக்கூடியவர்கள். அப்படி இவர்களுக்கு சொருவமே இப்படிதான். என்றென்று உன் சேவகமே ஏற்றி படை கொள்வான். உனக்கு பல்லாண்டு பாடுவோம், உங்களுக்கு படை கொள்வான், ஏற்றி படை கொள்வான். அதனால வெளி உலகத்துக்கு பறைன்னு வாத்திய விஷயம் எடுக்க சொன்னாலும் உனக்கு பல்லாண்டு பாடி உன்னுடைய கைங்கரியத்தையே கொள்வான். கொள்வதற்கு வான் என்பது விகுதி, கொள்வதன் பொருட்டு கொள்வதற்காக இன்று யாம் வந்தோம். உனக்கு பல்லாண்டு பாடி உனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகவே இன்று நாம் வந்தோம். அன்னைக்கு கிருஷ்ணாவதார காலத்துல பிறக்காத நாங்கள், ராமாவதார காலத்துல பிறக்காத நாங்கள், ஸ்ரீகுமாவதாரத்துல பிறக்காத நாங்கள் இன்று பல்லாண்டு பாடி உன் கைங்கரியத்துக்காக வந்திருக்கிறோம். யாம் வந்தோம். பந்துக்களாலே நிலவரைகளிலே வைக்கப்பட்ட நாங்கள் இன்று வந்திருக்கிறோம். யாம் வந்தோம். ஆற்றாமையாலே வந்திருக்கிறோம். யாம் வந்தோம். அதனால நீ இறங்கு. பெரிய வள்ளி நரகரம் இல்லை, இடை நரகரம், சின்னரா இறங்குனா நீ எங்களிடத்துல கருணை காட்ட வேண்டும் என்று கருணை காட்டுன்னு பிரார்த்திச்சு அவனுக்கு பல்லாண்டு பாடினா. நாளைக்கு அடுத்த பாசுரத்தை பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண சிவதே வெங்கடேஷாய வேதாந்த குலவே நமஹா. சிவதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திர சிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமன் கிரகோப ஸ்ரீ நாராயண மகாதேசிகாய நமஹா. சுபதே ஸ்ரீமன் கிரகோப ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நமஹா.